Parakam Geeks. இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். புது கேட்ஜெட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீட்ஸ். Parakam Geeks, Parakam Geeks, Parakam. நான்பா நம்ம கையில்லா உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நான்பா நமக்கு நடுவுள்ள ஒரு அந்த மனநிலையில தான் இருக்கேன். எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யாரெல்லாம் சொல்றாங்களோ, நானே வந்து எஃப்ஏ மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு அவங்களுக்குலாம் ப்ராப்பரா கல்யாணம் கூட பண்ணி வைக்க நான் தயாரே தவிர, சரியா போன மாமா மாறிட போதுரா, அதுல தப்பு இல்லைங்கிற நானு. தாய் மாமா என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பண்றதுல கூட திருப்தியா இருப்பேன் நான். கரெக்ட். அடுத்த ஜெனரேஷனுக்கு புரியுதா? சரி, இல்ல அது கரெக்ட் தான். ஆரம்பமே இல்ல, ஆரம்பம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்படிதான் ஆரம்பிக்கிறோம். ஆமா, ஊர்வம்பு. ஆமா, அந்த ஊர்வம்புல இன்னைக்கு ஸ்பெஷல் ஊர்வம்புங்க. ஆமாடா, இது யாரா இது? இந்த பேர் தெரியாம இருந்தது எனக்கு. இவங்க இதுல இவர் வந்து ரொம்ப தெளிவா பேசியிருந்தாரு. நான் வந்து பேர் ஏன் தெரியுமா ரிமூவ் பண்ண? பாவம் அவங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு நல்ல விதத்துல ஏதோ பேர் வச்சிருக்காங்க, நல்ல அசிங்கப்படுத்துவானு அப்படின்னு. சரி, ஓகே. இவர் வந்து என்னன்னா ஆரம்பத்துல இவர் சொன்னதை பார்த்து எனக்கு கோவம் வந்துருச்சு. செகண்ட் கமெண்ட் என்ன சொன்னாருன்றத சொல்லிடுவோமா? ஃபர்ஸ்ட் இந்த கமெண்டே படி, செகண்ட் கமெண்டே படி. ஓகே, ஆமா, நல்ல பெரிய கமெண்ட்டுங்க. பெரிய கமெண்ட். அந்த நபருக்கு, அந்த நம்ம கம்யூனிட்டி மெம்பருக்கு கொஞ்சம் சீரியஸா சொல்றேன், ஒரு சில கான்டெக்ஸ்டுவல் தாட்ஸ்லாம் இருக்கு. பிரச்சனை என்னன்னா அவரோட ஆரம்ப ஒரு 5 லைன் தான், அது மட்டும் தான் எனக்கு கோவமா இருந்தது, வேற எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் வர எனக்கு ரிப்ளை எல்லாம் வர பண்ணி அவர் வந்து திட்டி விட்டுருந்தாரு என்ன. அதெல்லாமும் நான் வரேன். ஆமா, அப்படியா வரேன். ஆமா ஆமா, அதெல்லாம் அப்புறமா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அது ரொம்ப வன்மமா போயிடுச்சு, அதனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கான்டெக்ஸ்டே புரியவே மாட்டேங்குதுன்றதுனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பைத்தியகாரத்தனமா எவனா பேசிட்டு இருப்பான், அதை உட்காந்து நான் ஏன் படிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஓகே, I don't understand the hate for nothing phones. I recently got the 3A Pro. It truly is a flagship killer considering the price point. One second. நீங்க இல்ல flagship killerனா breathe in, டேய் இது breathe out. தம்பி, இதுவே flagship killer கிடையாது. இதுல எவ்வளவு விஷயம் நல்லா பண்ணலாம்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல ஒரு AI ஸ்டுடியோ இருக்கு. அந்த 3A Pro நீங்க வச்சிருக்கீங்களா? Night time photography is one of the best feature of the phone. நான் எடுத்துர்க்கேனே. சரி, OS is crazy good and specifically I like the essential space features. I can take a screenshot of an email or meet and can create nothing. ஒரே மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி இல்ல இருக்கு. I gave the phone to people who are using flagships. They were also impressed. இதுதாங்க என்னால நம்ப முடியல. சரியா, இது வந்து எப்படி இருக்குன்னா அவங்க enthusiast இல்லங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். One big con in these phones, camera is the objects in the image look blurry if they are moving. I realized when I take a snap of my 5-year-old nephew, but videography is fine. It won't come remotely close to flagship, but I don't have any complaint. I got the 128GB for 28K with card offer because the 12GB variant out of stock. அந்த பஞ்சாயத்தை பத்தி இப்பதான் வீடியோல பேசியிருந்தோம். வெயிட் பண்ணு, அவர் வந்து வீடியோ ஓகேனாரு. இது லோ லைட்டும் கிடையாது, சன்செட் ஆக போகுது, அந்த டைம்ல எடுத்துட்டு இருக்கேன். பின்னாடி அதனால உனக்கு ஸ்கை கூட பிரைட்டா இருக்கும். வெறும் blur தான் தெரியுது எனக்கு. blur தெரியுது இருக்கட்டும், எதுக்கு ஜிட்டர் ஆயிட்டு இருக்கு? அதான் ஏன் இவ்வளவு ஜிட்டர் ஆகுது பார், ஃபுல்லா ஷேக் ஆயிட்டே தான் இருக்கு. இப்படிதான் இருக்கு, ஷேக் ஆயிட்டே இருக்கும் பாரு. வாவ், சரியா ப்ரோ? நான் உனக்கு சொல்றேன், திரும்பியும் நான் சொல்றேன், I appreciate your honest views on nothing, not fixing the issues, but there is a thin line between criticism and hate. But I see you guys are close to hate than fair criticism. We should criticize if someone's doing things wrong. Exactly bro, but at the same time we should appreciate when the things do right. Yes, நம்ம பண்ணிட்டு தான இருக்கோம். Yes, இதெல்லாம் தற்குறி. Hope this comment of mine didn't hurt anyone's feelings. யோ, இதுதான் நான் சொன்ன தெரியுமா ஒரு தடவை, யோ சிவா உனக்கு அறிவு இருக்காயா? நீலாம் டெய்லி என்னையா சாப்பிட்ற இப்பெல்லாம் கேட்டு, ப்ரோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் திட்டுறேன். அந்த மாதிரி தான் இருக்குது, இப்படிதான் இருக்கு எனக்கு. சரியா, நான் சில விஷயங்கள்லாம் சொல்றேன் உங்களுக்கு, நான் எத்தனை தடவை ஞாபகப்படுத்துறதுன்னு தெரியல. ரெண்டாவது நான் இதுதான் பர்சனலாக சொல்லியிருப்பேன், 3000 வீடியோ கிட்ட போட்டிருப்போம். 3000 வீடியோலையும் நம்மளை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. எந்த பாதையில் நம்ம கடந்து வந்தோம்னு அவங்களுக்கு தெரியாது. அதை நம்ம சொன்னாலும் அந்த வீடியோ அவங்க பார்க்க போகிறது கிடையாது. இதுவே வந்து நான் ஸ்ரீதிவியை பார்த்து இன்னைக்கு நான் பேட்டி எடுக்க போகிறேன், அந்த பொண்ணு ஐஃபோன் யூஸ் பண்ணுறானா, ஏன் ஐஃபோன் யூஸ் பண்ணுறான்னு கேட்க போகிறேன்னு சொன்னால் வந்துருவாங்க. யார் அது? ஆக்ட்ரஸ் ஸ்ரீதிவியா. அந்த பொண்ணே இப்போ அவுட் ஆஃப் ட்ராக்ல தான் இருப்பா, அவளாம் ஃபீல்டுலேயே இல்லாத மாதிரி தான் இருக்கு. அப்போது என்ன ஆயிடுது பேர் என்ன தம்பி எனக்கு புரியல. எனக்கு அதனால தான் நான் திரும்பி சொல்கிறேன், எனக்கு ஜென்யூனான கம்யூனிட்டி. I don't understand the hate for nothing phones. வரட்டுமா? இப்ப ஏன் வந்து ஹேட் ஆகுறோம்னு வரட்டுமா? ஃபர்ஸ்ட் கேள்வி, இனிமே எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், நான் இதனாலேயே வந்து என்னாச்சுன்னா, அந்த யாரா அவன் பேர் ஏதோ ஒன்று இருந்ததே நத்திங்ல,
ஒருத்தன் உட்காந்து பேசிட்டு இருந்தான். ஹக்கீஸ் எவாஞ்சலிட்டிஸ். வாங்க தம்பி ஹகீஸ், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹக்கீஸ் ஏன்னா சாயில்டு ஹக்கீஸ். சரியா, நீங்க வந்து தேவையில்லாம நத்திங்க கொண்டு போய் ஐபோன் 16 Pro Max கூட கம்பேர் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னு வைங்க, இன்னைக்கு எனக்கு வந்து கான்டெக்ஸ்டே இருந்திருக்கு. I don't understand the hate for bro. I don't understand the hype for nothing phones bro. கம்பேரிசனும் எனக்கு வந்து hype will result in hate if the hype is not delivered. உங்களுக்கு இங்கிலீஷ் புரியுமா? இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணிருக்கீங்க. I will give it to you in English. Hype will result in hate if the hype is not delivered. Now do you understand the hate for nothing phones? கரெக்ட். இல்ல இதுல ஒரு மேட்டர் என்னன்னா, நான் திரும்பி சொல்றேன், ஐபோனோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. சொல்ல போனால் ஐஃபோனில் எசென்ஷியல் ஸ்பேஸ்னு ஒன்று இல்லை. இதை பற்றி நீங்கள் பேசலாம். எங்களில் பாருங்கள் ஏ இன்டெகிரேஷன் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வருஷமாக சொல்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் பேசாமல் ஆப்பிள் ஆக்சுவலாக எங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பீட் பண்ணிட்டோன்னு போய் சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போ எனக்கு ஹேட் வராதான்னு கேட்குறேன். நான் வந்து இத்தனைக்கும் எவ்வளவோ வீடியோவில் என்ன நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் ஐஃபோனை வந்து ரொம்ப சீப்பாக தான் மதிச்சிருப்பேன். காரணம் என்னென்னா, அதை வச்சிருந்தா எலைட்டுங்கிற ஃபீல்லாம் கிடையாது. சரியா, நான் வச்சிருக்கிறனால அந்த ஃபோனுக்கு பெருமைன்ற மைண்ட் செட்டுக்கு ஹியூமன்ஸ் வரதே கிடையாது. ஃபோன் வச்சிருக்கிறனால எனக்கு பெருமையாக இருக்குது ஜி, இந்த மைண்ட் செட்டுக்கு ஏன் போறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. சரியா, அதனாலயே எனக்கு வந்து இந்த ஆப்பிள் கேங் வந்து பிடிக்காம போச்சுடா. சரியா, நான் கேட்குறேன், நீங்க எல்லாம் என்ன வந்து லேடிஸ்லாம் நகை போட்டுக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபோன் வாங்குறீங்களா? உங்களுக்கு அப்படிதான் இருக்குது. ஐஃபோனு நத்திங்லாம் வந்து சீன் போடுறதுக்கு, அப்புறம் அதை வந்து ஷோ ஆஃப் பண்றதுக்கு, அது என்னவோ ஒரு லக்ஸரி ஐட்டம் மாதிரியும் பந்தாவா கார் வாங்கி ஓட்டுறது, இதெல்லாம் வந்து நத்திங்க்கு பண்றது காமெடியா இருக்குது. ஒரு லம்போர்கினிக்கோ இல்லாட்டி ஒரு அமேசிங்கான ஒரு வேற ஏதாவது ஒரு லக்ஸரி பிராண்டுக்கோ பண்ணா அவன் ஏதோ லக்ஸரி பிராண்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்ம பேஸ்ட் டைனமிக்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் இருந்தா கூட ஒத்துப்பண்டா. செம்ம. சரியா, ஏன்னா அவங்க யாரும் பண்ணாத பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சைனால அவ்வளவு பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, சைனால எவ்வளவு பிராண்ட்ஸ் இப்ப மேல வந்துட்டாங்க ஹியூமனாய்டு ரோபோட்ஸ்ல. சோ இதுக்கு ஃபேன் ஆகுறீங்களா? அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இது வந்து ஃபியூச்சரை புரட்டி போட வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹியூமன்ஸ் will be replaced by robots நம்ம ரொம்ப காலமா பேசிட்டு இருப்போம். ஏஐ ரீப்ளேஸ்மென்ட் மட்டும் நல்லா இருக்கிற விஷயத்துக்கு எடுத்து அதை வந்து எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு ஹைப் பண்றது எந்த விதத்துல நியாயம்? கரெக்ட். இது அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்றது எந்த நியாயம்? இதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நத்திங்ல நான் வேலை பார்க்கறதா இருந்தா, இதை நான் எத்தனை தடவை எக்ஸ்பிளைன் பண்றது, ஆப்பிள்ல வேலை பார்க்கறதா இருந்தா நான் சொல்லுவேன் ஹெட்ஃபோன் ஜாக்கை தூக்குனது பிரில்லியன்ட் ஐடியா. ஏன்னா என்னால மார்க்கெட்ல இருக்கிற பெரிய பெரிய எம்என்சிஸோட ரெவன்யூவை என்னோட ஏர்பாட்ஸ் வச்சு பண்ண முடிஞ்சது. இந்த ஐடியாவை யார் கொடுத்தா? அந்த செல்லாக்குட்டி எங்க கூப்பிடுன்னு சொல்லி அவனுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்து இருக்கல பெரிய போஸ்ட் கொடுத்துருப்பேன் நான் டிம் குக்கா இருந்தா. ஸோ இப்போ ஆப்பிளில் ஒர்க் பண்ணும்போது இந்த கான்டெக்ட் வரும். கன்சியூமருக்காக நான் நின்று பேசிட்டு இருப்பேன். ஓகேயா, படத்தில் மாதிரி வச்சுக்கோங்க. கன்சியூமருக்காக வெளியில் வந்து நிற்கிறேன், யூனியன் லீடர் மாதிரி வச்சுக்கோங்க. அதுலேயே நிறைய கூத்து இருக்கு. சரி, கன்சியூமராக நான் இருக்கேங்க. என்ன தைரியம் தான் நீ வந்து இப்படி 3.5 MJ தூக்குவேன்? நான் ஹெட்ஃபோன்ஸ் எவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? 2 லட்ச ரூபாய்க்குலாம் ஹெட்ஃபோன் வச்சிருக்கேன். பரவாயில்ல, நீ உடனே எனக்கு லைட்னிங் டு 3.5 வாங்கிக்கன்னு நீங்கள் ஒரு ஆன்சர் கொடுக்குறீங்கன்னா என்னால் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எனக்கு டேரெக்டாக நான் இதுதான் போர்ட்டில் தான் இன்சர்ட் பண்ணுவேன். 3.5 MJ வேணும் அப்படின்னு சண்டை போடுறேன். சோனி இப்போ இந்த இடத்துல பாரு எப்படி மாறுது. பிராண்டில் வேலை பார்க்குற மார்க்கெட்டிங் பர்சனு இல்லாட்டி உள்ள ஸ்ட்ராட்டஜி பர்சனு இல்லாட்டி டேரெக்டாக வந்து சிஇஓவாக இருந்தாலோ அவங்களுக்கு இந்த ஐடியா மூலமாக லாபம் வந்திருக்கு, அவங்க பாராட்டுவாங்க. வெளியில கன்சியூமரா இருக்கக்கூடிய ஒரு எந்தூசியாஸ்டா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு அகைன்ஸ்டா சண்டை போடுவேன். இப்போ எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடத்துல எந்த விஷயம் நடக்குது, அது யாருக்கு ஃபேவரா நடக்குது, எனக்கு ஃபேவரா ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது அதை ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது நிறைய பேருக்கு பெனிஃபிட்டா இருக்கும்போது சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்க ப்ராப்ளம் என்னன்னா, நத்திங் வந்து அவங்க ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றதுக்காக பண்றது தப்பு இல்ல. அவங்க ப்ராடக்ட்டுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா நத்திங் தான் இருக்கலே சூப்பர் அப்படின்னு அவங்க பேசலாமே தவிர ஐபோன் தான் இருக்கலே சூப்பர்னு அவங்க பேசினாங்கன்னா அப்புறம் நீ ஏன்டா ஃபோன் பண்ணா பரவாயில்ல. ஆனா வந்து கூட மத்தவனை இழுக்கிறது, தப்பான இன்ஃபர்மேஷன் பண்றது, அப்புறம் காசு கொடுத்து மத்த பிராண்ட் அசிங்கமா பேச வைக்கிறது, இல்லாட்டி இவங்களே சொல்றது மத்தவங்க அப்படி பண்றாங்கன்னு. எனக்கு அது புரியவே புரியலடா. ஏன்னு பார்த்தா எல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா? இல்ல எங்களுக்கு தெரியுங்க இந்த மாதிரி விஷயம் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா எப்பயோ தெரியும். ஏங்க இவ்வளோ நாளாக நம்ம பசங்களில் எவ்வளோ பேருக்கு வந்து விவரம் இருக்கோ, நீங்கள் எல்லாருமே ட்விட்டர் இந்த பக்கம் தான் சுற்றிட்டு இருக்கீங்க. கமெண்ட் போட்டால் 200 ரூபான்லாம் உட்காந்து கலாச்சிக்கிட்டுலாம் இருக்காங்க. ஃபேக்ட் தானே? அப்போ இதை வந்து யாராலையும் வேணாலும் பண்ண முடியும். இதுக்கு தனியாக ஒரு டிவிஷன் ஒரு கம்பெனி வேலை பார்க்குதுன்னும் போது இப்போ உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட்ல போடணும்? சாப்பாடு வந்து சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் போடணுமா? போடுறதுக்கு ஆள் இருக்கு. சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு கோட்டை ட்வீட் பண்ணணுமா? அதுக்கு ஆள் இருக்கு. பொலிட்டிக்கலாக வந்து ஏதாவது ஒரு அஜெண்டா இருக்கு ஒரு பார்ட்டிக்கு, அந்த அஜெண்டாவுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் வேணுமா? 1000 ட்வீட் போட முடியும் இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ காசு. இதெல்லாம் நமக்கு பச்சையா தெரிஞ்ச விஷயம் தானே. இதில் நீங்கள் என்ன புதுசாக அண்டர் கவர் பண்ணீங்க? அதை அண்டர் கவர் பண்ண மாதிரி ஒரு பால்மா பண்ணாம பார்த்தீங்களா ஒரு நிமிஷம்? சரியா, நான் அது வந்து இது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தெரியாத மாதிரி உட்காந்து அது கீழே எல்லாரும் வர ரிப்ளை, திஸ் இஸ் வெரி வொஸ்ட், வாட் இஸ் திஸ், இப்படிலாம் வந்து ஒரு யாரோ பண்ணுவாங்கன்னாங்க எதிர்பார்க்கல. இங்க அவங்கள விடுறா கமெண்ட் செக்ஷன்ல, கமெண்ட்ஸ்லயா, கமெண்ட்ஸ்ல ஒண்ணு எல்லாரும் சே இவ்வளவு சீப்பா மத்தவங்கள பாவங்க, நத்திங்க பாவங்க
ப்ளீஸ் யாராவது வந்து காப்பாத்துங்க. இப்படிலாம் வந்துச்சு கமெண்ட். நான் அதெல்லாம் பார்த்துட்டு முதல்ல உங்களை யாராவது காப்பாற்றணும், அப்புறமா தான் நத்திங்க காப்பாற்ற முடியும். இதெல்லாம் நீங்க நம்புறீங்க பாத்தீங்களான்னு இருக்கோம். நான் ஒண்ணு சொல்லணும் சிவா, நீ அக்ரி பண்ணுவதுக்கு என்னதுன்னா, ஒரு டிவைஸ் ஒன்று ரிலீஸ் ஆகுது சரியா, அந்த டிவைஸை நம்ம எடுத்து ரிவ்யூ பண்றோம். ஆமா, ஏன் ரிவ்யூ பண்றோம், ஏன் இந்த இடத்துல நாங்க உட்காந்துருக்கோம்னா ப்ரோ ரொம்ப சிம்பிள். 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் அந்த டைம்ல இருந்து நொய்யு எங்களையே வந்து கேட்டாங்க, என்ன போன் வாங்குறது, என்ன போன் வாங்குறது, என்ன போன் வாங்குறது, என்கிட்ட காசு இருக்கு, என்ன போன் வாங்குறது, என்ன இது இப்படி இது நல்லா இருக்குமா, அதுல கேமரா நல்லா இருக்குமா, இதுல பேட்டரி நல்லா இருக்குமா, ஏன் ப்ரோ எங்களை வந்து கேட்டாங்க. கரெக்ட் தான். ஏன் எங்களை வந்து கேட்டாங்க, உங்களை வந்து கேட்டாங்களா, உங்களை வந்து கேட்டாங்கன்னா நீங்களே எங்க மாதிரி சரியா வந்து கேட்கல. இவர்கிட்ட நான் பேசினேன், நான் வந்து 2006ல இருந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன், 2006க்கு முன்னாடில இருந்தே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா 2006 நியாயமா அதோட நிறுத்திக்கிறேன். 2006ங்கிறது கரெக்டா காலேஜ் அந்த டைம். ஆமா, ஆல்ரெடி அவன் பிளாக் வேற வச்சிருப்பான். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் கரெக்டான டைம். ஓகேவா? இல்ல அப்பவே வந்து எல்லாரும் என்கிட்ட கேட்டு தான் வாங்குறாங்க போன். வீட்லயே ஏன் கேக்குறாங்கன்னா, எவ்வாறு மொபைல்ல சுத்திட்டு இருக்கான்னு. இந்த பைத்தியக்காரனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம். இந்த பைத்தியக்காரன் வந்து அது என்னவோ ஃபியூச்சர்ல வந்து சர்வைவ் ஆக போகுது நம்புறான். அது அப்படியே ஓடிராது, 3D டிவி மாதிரி ஓடிராது. அது வந்து மொபைல் வந்து நிலைச்சு நிக்க போகுதுன்னு இவன் நம்புறான். அதனால இவன் வந்து அதை படிச்சு வச்சிருக்கான், அவன் தெரியும் போல இருக்கு இவனுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இந்த அளவுக்கு அந்த டைம்ல வந்த போன்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் கேக்குறாங்கன்றதுனால நாங்க பார்த்து வச்சிருக்கோம். அதனாலதான் எங்களுக்கு இந்த வேலை கிடைச்சது. அதனாலதான் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நாங்க. சரிங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்படியே யார் வேணா ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு இப்படி தூக்கி போட்டு போறீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியாயமா? அப்ப நான் வந்து 20 வருஷம் படிச்சதெல்லாம் வந்து நான் வந்து உட்காந்து நாக்க வலிக்க உட்காந்து நான் உட்காந்து அந்த போன்லாம் நீ கூட சொன்னீங்க அன்னைக்கு, நீ வந்து ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நீ நோக்கியா என்னன்னு சொல்லுவேன், நான் பாம்னு சொல்லுவேன் அப்படின்னு. எங்கேருந்து வந்துச்சு எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? பைத்தியம் நாங்க. அதனால நாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கோம். ஆனா நாங்க பெட் பண்ணது வின் ஆயிருச்சுல, மீதி பேர்லாம் தோத்துட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் வந்து எங்க கிட்ட வந்து இந்த மாதிரி நானும் ரிவ்யூ பண்ணுவேன். நீ ரிவ்யூ பண்ணிட்டு போ, யாரும். ஆனா உனக்கு வந்து நத்திங் போன் மட்டும் தான் தெரியும் ரிவ்யூ பண்ண. நீ இப்பதான் வந்து வாங்கி இருக்கிற நத்திங் போன. நீ வந்து என்ன வந்து நீ இன்னும் ஒண்ணு சொல்லு, சும்மா நான் வந்து கேக்குறேன். இல்லடா, கரெக்ட் நீ சொல்றது. இதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம். 50 வருஷமா ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுறாரு சரியா, ஆனா அந்த ஜென் சைக்கிள் இருக்குல்ல, நம்ம ஜென்ஸ் ரோட் பைக் இண்டிஜினியஸ் வச்சுக்க, அதை ஓட்டுறாரு. இப்போ அவருக்கு 50 வருஷம் சைக்கிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 50 வருஷமா வெரைட்டிஸ் ஆஃப் சைக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறது தான் ஃபேக்ட். இதை தான் நான் வந்து நிறைய இடத்துல சொல்ல வரேன். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சைக்கிள் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது உங்களுக்கு. அவர் வந்து சைக்கிள் ஓட்டினா எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும், 100% சொல்லுவாரு. ஆனா அப்பயும் கூட அவர் எப்படி தான் சொல்லுவாரு, தம்பி நான் இந்த சைக்கிள் ஓட்டினேன், இதுல ஸ்ப்ரிங் சீட்டு போட்டு ஓட்டினேன், இதுக்கு மேல குஷன் போட்டிருந்தேன், விதவிதமான டிராபிக்கை பத்தி சொல்ல முடியும். இவ்வளவுதான். இப்போ டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ் ஓட்டின ஒருத்தட்ட போய் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு ரோட் பைக்னா என்ன, பெடலுக்கு வந்து என்ன பண்ணணும், எந்த குரூப் செட், எந்த கியர் செட்டு போகணும், என்ன வீல் செட்டு போகணும், சரி எதுக்கு ஹைபிரிட் சைக்கிள்ஸ்னு ஒன்று இருக்கு, கிராவல் டயர்ஸ்னா என்ன, ரோட் டயர்ஸ்னா என்ன, எதுக்கு எம்டிவி போகணும் மட்டுமே சொல்லலாம். இது வந்து உள்ள மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, அட்லீஸ்ட் எந்தூசியாஸ்டால அது பேரை சொல்ல முடியும். இப்போ பரத்தும் நானும் பேசுற மாதிரி அப்படின்னா, இப்போ நானே வந்து ஒரு 20 சைக்கிள் வித்தியாசமா ஓட்ட ஆரம்பிச்சேன்னா அந்த 20 சைக்கிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னால சொல்ல முடியும். அதைத்தான் நாங்கள் வந்து கடந்த 20 வருஷம் டேட்டான்னு சொல்றோம். 5800 எனக்கு வந்து டச் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு இப்பயும் தெரியும். அதுக்காக கேவலமான டச் ரெஸ்பான்ஸா அப்படின்னா நான் அதை எப்படி ரெஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, 2009ல் 2010ல் அதுல இருந்த ரெசிஸ்டிவ் டச் எப்படி வேலை செஞ்சது அப்படிதான் நான் பேசணுமே தவிர, டப்புன்னு இப்போ இருக்கிற 16 Pro Max பக்கத்தில் வச்சுக்கிட்டு 5800 மக்கங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ தூரம் இருந்ததுங்கிறத நான் யோசிக்கணும். எக்ஸாக்ட்லி. அடுத்த கமெண்ட் போவோம். ஹே ஃபோனரினா, மேபி என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிக்காம போகலாம், பட் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் வாட் ஐ ஃபீல். ஆண்டவரே, நீங்க நத்திங்க கலாய்க்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. பட் பரத் எப்பவும் டாக்ஸிக்கா போறாரு. எங்கடா டாக்ஸிக்கா போனேன்? ஒன்னும் இல்லடா, என்னன்னு சொல்றேன், நீ கேமரா முன்னாடி வந்ததும் நீ கொஞ்சம் நடிக்கிறல்ல, என்கேஜ் பண்றதுக்கு இப்படி இப்படி ஃபேஸ்லாம் மூவ் பண்றல, அது வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து அது நம்ம நடிக்கிறோம் தான். ஆமா, அவன் வந்தாலும் அதான் பண்ணுவான் கேமரா முன்னாடி. ஆமா, கேமரா முன்னாடி ஸ்டேஜ் மேல ஏறி நீ நான் உட்காந்து இப்படி நின்னுட்டு வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்படியும் பேசலாம், பார்க்க மாட்டாங்களே, அதுக்கு தானே எல்லாரும் நடிக்கிறது. அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசுவேன். எல்லாரும் ஏன்டா இப்படி பண்றாங்க? நான் இதுதான் உன்ட்ட கேட்டுட்டு இருப்பேன், ஆடியன்ஸ் ரீடென்ஷன் பண்றதுக்கு கையாட்டிட்டு இருக்காங்க, இப்படி இப்படி எதுக்குடா ஆட்டுறீங்க இப்படி? எத்தனை பேர் எவ்வளவு பெரிய பிக் நேம்ஸ் எல்லாம் ஆட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. நடிப்புன்னு உடனே இவங்க எல்லாரும் வந்து நம்ம ஏதோ ஸ்கிரிப்ட் வச்சுன்ற சொல்ல போறாங்க. ஸ்கிரிப்ட் கிடையாது, இம்ப்ரோவ் அதுக்கு பேரு. இம்ப்ரோவ் அதுக்கு பேரு. எங்களுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது. நடிக்கிறதுனா உள்ள அஜெண்டா வச்சிடலாம். அந்த நடிக்கல, நடிப்பு அப்படிங்கிறது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்லாம். இப்போ மேடை ஏத்தி விட்டா எல்லாம் பேசிதான் ஆகணும். பேசினே இருப்போம் நாங்க, என்ன பேசுறாங்கன்னே
டேய் நிறுத்துங்களா முதல்ல, எப்படா பேசி முடிப்பீங்க பொறுங்க. டாக்ஸிக் அப்படின்னா வந்து முதல்ல உங்களோட கமெண்ட் தான் எனக்கு டாக்ஸிக்கா இருக்குது. நான் யாருனே தெரியாம என்ன டாக்ஸிக்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இது அப்படி பெரிய பிரச்சனைடா. செம்ம காண்டா, கான்டெக்ஸ்டே தெரியாம. ஐ யூஸ் ஐபோன் அண்ட் நத்திங் ஃபோன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பட் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணது இல்ல. ரொம்ப சந்தோஷம், ஜாலியா இருங்க. மேபி ஹி ஹாஸ் ஃபேஸ்ட் இட், பட் அவர் சொல்றது ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. என்னையா நான் அப்படி சொன்னேன்? உங்க நியூஸ் அண்ட் வீடியோஸ் ரிலாக்ஸேஷனா இருக்கும்னு தான் நான் பார்ப்பேன். இல்ல ஒர்க் அவுட் டைம்ல, ஆமா நான் ஒன்னும் தடை விடுறேன் நேரில் வந்து ஒர்க் அவுட் டைம்ல வந்து பாட்காஸ்ட் மாதிரி கேட்பேன். பட் ஹி இஸ் பிஹேவிங் லைக் டாக்ஸிக் இன் உச்ச கட்டம். ஐ எம் பர்சனலி கோனா அவாய்ட் யோர் வீடியோஸ் வென் ஹி இஸ் தேர். ரொம்ப சந்தோஷம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளம்பி தொலை, இல்லாட்டி நானே பிளாக் பண்ணிடுவேன். நான் நிறைய ட்ரை பண்ணேன், ஆனா அவர் கலாய்க்கிறாரு, எனக்கு டாக்ஸிக் ஜோன் போறாரு. ஐ நோ மை கமெண்ட் மைட் நாட் பி அட்ரஸ்ட். கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவேன் இந்த டாக்ஸிக் கமெண்ட், பட் சொல்லணும்னு தோணிச்சு சொன்னேன். வன்மத்தை கக்கிட்டு போ ப்ரோ. இது எப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்ன நீங்க திட்டும் போது எனக்கு கோவம் உச்சமா வரும். இப்போ என்ன நீங்க திட்டும் போது நான் கண்டிப்பா கோவப்படுவேன். என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷன். சரியா? இப்போ பரத்தை பற்றி ஒரு கமெண்ட் வருதுன்னா அது யாரை ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா, பரத்தோட செகண்ட் டிகிரி யாருன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஃப்ரெண்ட்ஸு பரத்தோட எந்த அளவுக்கு டச்சில் இருக்காங்களோ அதை பொறுத்து பரத்தை பற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா தெரியுமோ அதுக்கு பொறுத்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பட் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருமே நமக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல என்னென்னா, இன்னொன்று ஒரு கிரியேட்டர் அப்படின்னு ஒருத்தரை நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அப்படின்னும் போது அந்த கிரியேட்டர் எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி, எந்த மாதிரியான ஒரு ஹியூமன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிறதும் நம்ம யாருக்குமே தெரியாது. ஒரே ஒரு நாள் என் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி எந்த வீடியோவும் பார்க்காம ஏன் எப்போதுலேருந்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன்? நீ வந்து 2012 போடுற. ஆமா, அதுக்கு முன்னாடியே நீ வீடியோ போட்டிருக்க. அதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ தான் நம்ம பார்த்தோமே. ஆமா, என்ன வந்துருச்சாங்க அப்படின்னு சொல்லி வேற ஏதோ அடிச்சு காமிச்சிட்டு இருந்தான். அப்படிதான் இருந்தது அவன் எக்ஸைட்மெண்ட். அந்த போன்ல வீடியோவே எடுக்க முடியல, அதை வச்சு வீடியோ வேற. வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நியாயமா இருக்கும். ப்ரோ இதுதான் ப்ராப்ளம். நான் திரும்பியும் சொல்றேன், நிறைய பேர் பார்க்க கூட வேணாம். என்ன பார்க்கல தெரியாதுல்ல, ஒருத்தன் புதுசா இருக்கானா அவன் வந்து என்ன டாக்ஸிக்கா பேசுறீங்க. ஏன் வாயை திறந்தாலே டாக்ஸிக். ஒரு சின்ன கேள்வி கேட்போமா? நாங்க சீரியஸா நத்திங்க ஹேட் பண்றது கிடையாது. ஆனா ஏன் அவனை அப்பப்போ அடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்துல ஃபர்ஸ்ட் காரணம் ஒன்று சொல்லிடுறேன். நீங்க எல்லாரும் தயவு செய்து போயிட்டு கால்பேயோட அந்த வீடியோ போய் பாருங்க. பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கோவம் வருதா வரலையான்னு உண்மையை பேசணும், பொய் பேசக்கூடாது. திரும்பியும் நான் சொல்கிறேன், பொய் பேசக்கூடாது. தெரியாத வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட புரிதலை நீங்கள் பேசுகிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா தப்பு அப்படிங்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அது எப்படியா நான் தப்புன்னு நீ சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கான ஒரு எவிடன்ஸ் இப்போ கொடுக்குறேன். கால்பே என்ன சொன்னாப்லன்னா, எவ்ரி ஒன் ஸ்டார்டட் பிலீவிங் தட் நத்திங் இஸ் அன் ஆடியோ ப்ராடக்ட் மேக்கிங் கம்பெனி அப்படின்னாப்ல. பட் வி ஹேவ் வைடர் விஷன். நாங்கள் ஃபோன் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் நாங்கள் ஏன் ஃபோன் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் இந்த ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது we used to be very much excited and அந்த ஈவெண்ட்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி ராப்பகலாக வெயிட் பண்ணி ஒரு ஈவெண்ட்டும் பார்க்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் புதுசாக கிரவுண்ட் பிரேக்கிங்காக நடக்கிறத நாங்கள் பார்ப்போம். ஸோ அது எல்லாமே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் மிஸ் ஆகுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படி மிஸ் ஆகக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கறதுக்காக தான் நத்திங் வந்து ஃபோன் செய்ய போகிறோம். அண்ட் எங்கள் ஈவெண்ட் எல்லாமே ரொம்பவே யூனிக்காகவும் அதில் அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. இது எங்கேயாவது இருந்துதாங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய பால்மாவை பற்றி பேசக்கூடாது. கிரவுண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன். சரி, மார்க்கெட் சேச்சுரேட் ஆகிடுச்சிங்கிறது கால்பேக்கு தெரியாமல் தான் எங்களுக்குலாம் தெரியுமா? சரி, சேச்சுரேட் ஆகிடுச்சு நான் இப்போ அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து வேறு என்ன நான் பண்ண போகிறேன், என்ன வித்தியாசமாக பண்ண போகிறேன் பேசணும்ல. அதையும் இன்றைக்கி வரைக்கும் யாராவது பேசுனாங்களா? ப்ரோட்டோ எடுத்து காட்டுறீங்கல்ல, ப்ரோட்டோ நீங்கள் மட்டும் தான் காமிச்சிங்களா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிராண்ட் ப்ரோட்டோ எடுத்து காமிச்சிருக்காங்க? OnePlusலேயே நார்டி சீரிஸ்க்கு ப்ரோட்டோ கால்பே அங்கேயும் உட்காந்து காமிச்சிட்டு இருந்தீங்க. ப்ரோட்டோ வந்து நோக்கியா தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நோக்கியா சோனி தான் எனக்கு தெரிஞ்சு. திரும்பியும் நான் வந்து இந்த நோக்கியா எடுத்துகிட்டு வரது காரணம் என்ன தெரியுமா? இது எப்படி சொல்லலாம்டா, ஹியூமன்னா ஜெண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உடனே காமனாக எல்லார் மைண்ட்லேயும் என்னடா வரும்? மேல் ஃபீமேல் தானடா வருது, வேற என்ன இருக்கு? இப்படி தானே வருது. அதுக்கப்புறம் தானே டிரான்ஸ்ஜெண்டர் பேசுவானுங்க. ஏதாவது சொன்னா ஏதாவது வந்துருவீங்கடா. அது விடு, அது விடு. இந்த மாதிரி இந்த டெக்னாலஜியில் அது ஃபோன் அப்படின்னு வந்ததுமே என்ன ஆயிடுதுன்னா, ஆகுனா நேரம் நோக்கியா கிட்ட போகிற மாதிரி ஆயிடுது. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த காலேஜில் போயிட்டு நான் பேசும்போது அதான் சொன்னேன், மோட்டரோலா தான் எல்லாருக்கும் முன்னோடி. ஆனால் அந்த லெகசியை கேரி ஃபார்வர்ட் பண்ணல. அவங்க வந்து பங்க்சுவலாக இல்லை, அவங்க கிட்ட ஃப்ரீக்வன்சி சரியில்லை. அதாவது என்ன சொல்கிறேன், மல்டிபிள் டிவைசஸ் வித் ப்ராப்பர் இம்ப்ரூவ்மெண்ட்டோட வரல. ஆனால் நோக்கியா கிட்ட வந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் நிலச்சி நிற்கிது அந்த நேம். இப்போ நோக்கியா இல்லை, அது வேற விஷயம். ரெஃபரன்ஸ் திரும்ப திரும்ப ஏன் அங்கே போகிறேன் அப்படின்னா, 50 வருஷம் முன்னாடி சைக்கிள் ஓட்டினு ஒருத்தர் சொன்னார். அப்பயும் 2 வீலில் தான் ஓட்டியிருக்காரு. நானும் இப்போ ஓட்டுறேன், பார்த்தா சைக்கிள் 2 வீலில் தான் ஓட்டுறேன். அந்த ரெஃபரன்ஸ்க்கு தான் போகிறேன். இப்போ நான் சைக்கிள் ஓட்டுறேன்றனால நான் ஒன்றும் சொல்கிறேன், இதுதான்டா சைக்கிள், சைக்கிள்னா இப்படி தான் அப்படின்னா
50 வருஷம் முன்னாடி சைக்கிள் ஓட்டுனவர் சொல்லுவார், யோ நானும் பெடல் தான் பண்ணேன், அதே 2 வீல் தான் இருந்தது, என்ன உனக்கு இப்போ டயர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, மெட்டீரியல் அலாயெல்லாம் மாத்திருக்கீங்க, சும்மா இருடா, இதே தான் சரியா. அதனால தான் திட்டுறோம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, அந்த பழைய வீடியோ போய் பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் சரியா. நாங்க வந்து மார்க்கெட்ல எல்லா சேஞ்சஸையும் கொண்டாட போறோம். அதெல்லாம் பார்க்க மாட்டேன் ப்ரோ, எனக்கு ரீல் பார்த்தே டைம் போகுது, தூங்கத்திலேயே டைம் போகுது, சும்மா என்ன ப்ரோ. இதெல்லாம் பார்த்தனால மட்டும்தான் நம்ம கோவப்படுறோமே தவிர, அது மட்டும் இல்லாம அவங்க பண்ணக்கூடிய ஒரு சில ப்ரொபகண்டா சரியில்லைன்றனால நம்ம திட்டுவோமே தவிர. மெயினா அதுதான். ஓகேவா, நான் அதான் வந்து மெயினா ஹைலைட் பண்ணணும்னு பாக்குறேன் சிவா, நீ அக்ரி பண்ணுவதுக்கு. என்னதுன்னா, போனு தனியா எடுத்துக்கலாம் நம்ம, என்ன ஒரு ப்ராடக்ட் காசு கொடுத்து வாங்குறோம் என்ன, ஆனா அந்த ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறதுக்கு ஒரு அவுட் ரீச்னு ஒண்ணு பண்றாங்க, அதுதான் வந்து மார்க்கெட்டிங் ஹைப். அத நியாயமா பண்றாங்களா இல்லையான்னு கண்டிப்பா நாங்க பேசுவோம். ஏன்னா பல வருஷம் இந்த மார்க்கெட்டை நாங்க பார்த்திருக்கோம். ஒருத்தன் ஹைப்பை வச்சு தப்பான போனை வித்து நிறைய பேர்கிட்ட அடி வாங்கினது நாங்க தான். ஆமா சரிங்களா, நீங்க இல்ல, நீங்க நத்திங் போன் வாங்குறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு போயிருவீங்க. ஆனா நாங்க உட்காந்து நத்திங் போனும் யூஸ் பண்ணோம், சாம்சங்கும் யூஸ் பண்ணோம், விவோவும் யூஸ் பண்ணோம், ஐகோவும் யூஸ் பண்ணோம், எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எல்லாத்த பத்தி கருத்து சொல்லும் போது ஹைப்பு கொடுக்கறவன்லாம் அவன் சொல்றத கேட்டு எங்க கிட்ட வந்து அவன் அப்படி ஹைப்பு சொல்லியிருக்கானே, ஆனா நீங்க தப்பா சொல்றீங்களே, அவன் அப்படி சொல்றானே நீங்க இப்படி சொல்றீங்களேன்னு தப்பான ஹைப்பெல்லாம் எடுத்துன்னு வந்து எங்க மேல வச்சா எங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்க அடிப்போம், திட்டுவோம், குத்துவோம், கொடையும். ஆமா, அது ரெஸ்பான்ஸ் இஸ் கால்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, அதாவது வித் கிரேட் பவர் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அதை நான் இப்படி போடுறேன். வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஸ் கிரேட் பவர். உண்மைதான், ரெண்டும் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூ தான். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்க who are we are going to choose which other people are going to buy. அவங்க என்ன போன் வாங்க போறாங்க, அவங்க என்ன லேப்டாப் வாங்க போறாங்கன்னு டிசைட் பண்ற இடத்துல நாங்க வரோம். ஒரு ஆலோசகர் அப்படின்ற இடத்துல இருக்கோம். இப்போ யாருங்க ஆலோசகர் கொடுக்குறாங்க? அரசியல்ல யார் ஆலோசகர் கொடுக்குறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க? அதுதான் சேஞ்ச் பண்ணுது எல்லா பாலிசியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அரசியல்வாதி வெறும் சைன் தான் போடுறான், ஆலோசனையாவும் கொடுக்குறான் பியூரோக்ராட்ஸ். ஆமா, அந்த மாதிரி ஒரு பியூரோக்ராட்ஸ் தான் நாங்க. சரிங்களா? ஆனா பியூரோக்ராட்ஸ்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. அந்த பியூரோக்ராட்ஸே ஆக்சுவலா எப்படி வருவாங்கன்றதுக்கும் நல்ல லீப் இருக்குடா. அதையும் சொல்ல முடியும் இந்த இடத்துல. இந்த ஜம்பையும் என்னன்னா, ஒரு மாநிலத்தோட கலெக்டர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அந்த கலெக்டருக்கு டேட்டாலாம் எங்க இருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரவுண்ட் லெவல் ஆஃபீஸர்ஸையும் விடுங்க. கிரவுண்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கே ஃபர்ஸ்ட் டேட்டா கொடுக்குறது மக்கள் தான். ஸோ இங்கேயும் நான் திரும்ப அதான் சொல்றேன். நிறைய வீடியோஸ்ல நாங்க பேசுறது எல்லாமே கமெண்ட் பேஸ் பண்ணி. ஏன் சொல்றேன்னா, உங்க எல்லாரையும் லிசன் பண்ணி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்களே தப்பா பேச ஆரம்பிச்சீங்கன்னா எனக்கு என்ன ஆயிடும்னா, நான் எல்லாம் கேட்கறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் கூட்டின்னு வந்து நேர்ல விட்டோம் அப்படின்னா ஆக்சுவலா நம்ம பின்னாடி எவ்வளவு பேர் நிப்பாங்கன்னு எனக்கு புரியுது. மக்களோட மக்களா நின்று நம்ம பேசுனதுக்கு நமக்கு சப்போர்ட் இருக்குன்னு புரியுது எனக்கு. ஆனா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவன் ஓவரா பேசுறான், இந்த வன்மத்தை கக்கறவன் ஓவரா பேசுறான், கொஞ்சம் அடிச்சு விடுப்ரோன்னு தான் சொல்லுவான் கண்டிப்பா. ஆமா, இப்போ அதே தான் நான் இது எதுக்கு காட்டினேன் தெரியுமா? இந்த ப்ராடக்ட் வரும்போது இந்த ப்ராடக்டோட ப்ரைஸோட காஸ்ட்லியா இருக்கிற நிறைய ப்ராடக்ட் சூப்பர்னு சொல்லிட்டாங்க. நான் வேற வாங்கி ஏமாந்து போட்டேன். நான் அதுக்கப்புறம் அதை 2000 ரூபாய்க்கு வித்துட்டு ஓடிட்டேன். ஸோ இது எதுக்குன்னா, கூட்டமா, நான் திரும்பியும் அதான் சொல்றேன், கூட்டமா சேர்ந்து ஒரு 100 பேர், ஒரு 100 பேர் சேர்ந்து அந்த வளவளா கொலகொலா ஒப்போ தானே, ஒரு 100 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு பொய்யை கத்துறாங்க. 2 பேர் உண்மையை கத்திட்டு ஓரமா நடக்கிறாங்க. சரியா? அந்த 2 பேர் கத்துறதோட இவங்க அவுட் மாடல் பண்ணி ரொம்ப லவுடா இருக்கும். யூடியூப்லயே அப்படிதானே, எந்த செக்மெண்டா எடுத்தாலும் நானே பார்த்துட்டேன். இந்த அனாலிட்டிக்ஸ்ல எதுக்கெல்லாம் லீக்ஸ், புரளி, இந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் வியூ அள்ளுது. ஏண்டா ட்விட்டர்ல ஒரு காலத்துல இன்னோவேஷனை பத்தி பேசிட்டு இருந்த காலத்தை விட்டு இப்போ லீக்ஸ்டர்ஸ்க்கு தானடா அங்க வியூஸ் வருது. புரளி பேசுறதெல்லாம் ஒரு மீடியாவாங்க. ஏய், இதுக்கு தான் நான் வந்து ரீசெண்டா கேட்டுட்டு இருக்கேன். லீக்குங்கிறத யாருனாலும் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா, இப்போ அடுத்து ஓப்போவோட X200 Ultra வரதுக்கு அடுத்து என்ன வரும்? X300 Pro வரும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. X300 Pro வரப்போகுது அப்படின்னு நான் சொல்றேன்னு வை. அதுல என்ன SoC இருக்க போகுது? எய்தர் நான் ஒரு வதந்தியை கிளப்பி விடலான்னா என்ன பண்ணலாம் தெரியுமா? இந்த வருஷம் கடைசிக்குள்ளார, சரியா, ஒரு ஜூன் ஜூலையில் நான் என்ன பண்ணலான்னா, X300 Pro tipped அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு, இட் இஸ் கிளைம்டு தட் Vivo's upcoming X300 series will be powered by Snapdragon 8 Elite, இல்லாட்டி அடுத்த ஜென்ரேஷன் Elite. அப்ப என்ன, இவ்வளவு நாள டிமென்சிட்டில தான் இருந்தது, ஏன் 8 Elite பரவும் வைரலா? சரியா? எனக்கு என்ன பொறுப்பு? எனக்கு ஈலான் மஸ்க் காசு போட போறான், நல்லா வைரல் ஆயிடுச்சு ட்வீட், நான் மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ சப்போஸ் வரல, ஒரு மாசம் கழிச்சு என்ன தெரியுதுன்னா, இல்லங்க மறுபடியும் 9500 புரளிய கிளப்புறவனுக்கு எல்லாம் காசு. நிஜமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா சப்போர்ட் பண்றது யாரு? இப்போ இந்த இடத்துல அடுத்து இவனை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு பத்தியா, இவனுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, இவங்க வந்து வேலிடேட் பண்ணாம போய் மாட்டிக்கிறாங்களா? இந்த கூட்டத்துக்காக இந்த பிராண்ட்ல ஒரு ஏஜென்சி டீம் இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்க,
ஐயோ இவர் எது சொன்னாலும் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. இவர்கிட்ட போனை கொடுத்து ரிவ்யூ பாசிட்டிவா ரிவ்யூ போடுவாங்க. பாசிட்டிவா போடுறானோ இல்லையோ இவர்கிட்ட ரிவ்யூ போடு, இவர்கிட்ட பொருள் கொடுத்தா நல்லா போய் சேரும். நானும் இந்த ட்விட்டர்ல ரிவ்யூஸ் படிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கண்டிப்பா என்ன ஆயிடும்னா, நான் தான் சொல்லியிருக்கேன், ஒரு 10 வயசு குழந்தை கையில போனை கொடுத்தாலும் இந்த போனை பத்தி சொல்லுமான்னு சொன்னா, இருக்கலே மேதாவி ஒருத்தர் பேசுறதோட 50% டேட்டா அந்த குழந்தை சொல்லிடுமே. தொட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது, வெயிட்டாக இருக்கு இல்லை, டிஸ்பிளே நல்லா இருக்கு, இது வந்து ஒரு குழந்தையால சொல்ல முடியும். அதை தாண்டி பேசுறது தான் என்னன்னா, இப்போ ஜிஎஸ்எம்ஆர்எனோட ரிவ்யூஸை வந்து நம்ம எப்பயுமே ஏன் கொஞ்சம் கெத்தா சொல்லுவோம்னா, லக்ஸ் மீட்டர் எடுத்துட்டு போயிடுவானுங்க. அவனா 6000 நிட்ஸ் சொன்னாங்க, 1300 நிட்ஸ் தான் வருது. ஆனா பேப்பர்ல வந்து ஏதோ பர்டிகுலர் ஒரே ஒரு பிக்சல் மட்டும் 6000 நிட் போகும்னு சொன்னாங்க. அந்த பிக்சலை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 1300 வரைக்கும் பீக் போகுது. நாங்கள் டேரெக்டாக லைட் அடிச்சு பார்த்தோம், எல்லாமே அடிச்சு பார்க்கும்போது இவ்வளோ தான் போகுது. ஆனால் கிளைம்டு எவ்வளோ 6,000 போடுவாங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் டெஸ்ட் ஏன் நாங்கள் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறோம். எங்ககிட்டயும் லக்ஸ் மீட்டர்லாம் இருக்குது. யாருக்குங்க புரிய போகுது? இப்போ நான் இதை பண்ணியே நான் சொல்கிறேன், 4500 நிட்ஸ் ஒரு ஃபோன் சொல்கிறான், ரியல்மி கிளைம் பண்ணுறான், 40,000 ரூபா ஃபோனு, 4500 நிட்ஸ். நான் செக் பண்ணி பார்த்தா 1200 வருது. நான் செக் பண்ணும்போது நான் 1200ன்னு சொல்கிறேன். எவ்வளோ பேர் இதை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க எனக்கு புரியல. வந்து என்ன ஃபோன் சொன்ன நீ? ரியல்மியில் ஷாமி கிட்ட இருந்து காசு வாங்கிட்டோம். இது வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை. அதுதான் ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற மெச்சூரிட்டி போச்சு. நீங்க யாரை நம்பணும் நம்ப கூடாது. நான் திரும்பியும் சொல்றேன், அதே ஆடியன்ஸ் சைட்ல தான் நானும் இருந்திருக்கிறேன், நீயும் இருந்திருக்கிற. நாம இப்பதான் கிரியேட்டர்ஸ், நம்ம ஸ்டார்டிங்ல கிரியேட்டர்ஸ் கிடையாது. நாமளும் ஆடியன்ஸ் சைட்ல தான் இருந்திருக்கிறோம். நாம கிரியேட்டர்ஸ பாத்துருக்கிறோம். நாம பார்த்த கிரியேட்டர்ஸ் மாதிரி தான் நாம இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் நியாயமா இருந்தாங்க, நாமளும் நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா புதுசா வந்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் யாரை பார்த்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியலங்க. சத்தியமா எனக்கு தெரியல. மேபி MKBHD மாதிரி தற்கொலை எல்லாம் பார்த்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வந்து சண்டை போடுங்க என்கிட்ட. MKBHD இவரு பெரிய பருப்பு, இவருக்கு 0 சப்ஸ்கிரைபர், அவனுக்கு 25 மில்லியன் சப்ஸ்கிரைபர், அவனை போய் தற்கொலைன்னு சொல்லிட்டா வந்து கதறி வந்து எனக்கு என்ன, எனக்கு தெரியும் MKBHD லூமியா 920 ரிவ்யூல தப்பா ஸ்பெக் சொன்னவன், இன்னொரு ஒருத்தன் ஜியோனில என்ன OS இருக்குன்னே தெரியாம சுத்திட்டு இருந்தவன், அவன்லாம் இருக்கும் போது நான் மொபைல் ரெக்கமெண்ட் பண்ணி முடிச்சு போர் அடிச்சு போனவன். அதனால நான் இப்படிதான் பேசுவேன். புரியுதா? இது வந்து நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் MKBHD 920 இதெல்லாம் பண்ண பத்தியா, இதெல்லாம் தான் டாக்ஸிக். இப்போ ஒரு சிலர் வந்து இது வேற திட்டினாங்கடா. MKBHD ஆக்சுவலா ஐபோனை பத்தி ஏதோ பேசி ஒரு வீடியோ போட்டிருப்பான் போல. அதை எடுத்து ஆல் அபவுட் சிம்பியன் மாதிரி ஏதோ ஆப்பிள் ஃபேக்ட்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு போல. நான் வீடியோ பார்க்கல, சஜஷன்ல வந்துச்சு. ஒரு மக்கள் கிளிக் பண்ணிருப்பாங்க போல. MKBHD மேட் மிஸ்டேக்ஸ் while explaining about இதுன்னு சொல்லி அவன ஒருத்தன் போட்டிருக்கான். என் கமெண்ட்டே இருக்குடா, என் கமெண்ட் இன்னும் இருக்குடா. லூமியா 920 வீடியோல நான் போய் கமெண்ட் போட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து என்ன திட்டினாடா, என்ன இவர் பெரிய இவர், அவனுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கு, இவனுக்கு ஒண்ணுமே இல்லை, இவரெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டு. இது நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன்லடா, அதாவது மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு போய் சொன்னாலும் அது உண்மை. 1000 சப்ஸ்கிரைபர் வச்சு ஹிட்லர் நல்லவன் உங்களுக்கு அப்படின்னா அதானே? ஹிட்லருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய ஓட்டு போட்டாங்க, ஹிட்லர் நல்லவன் அதானே சொல்ல வரீங்க? ஓகே ப்ரோ, சூப்பர். அவன் வந்து கொலை பண்ணதெல்லாம் சும்மா நம்ம விட்டுறலாம். அது கோவத்துல ஓட்டு போட்டிருக்காங்கல்ல நல்லா. டேய் கண்ணாடி போட்ட தம்பி, அண்டர் 15K CMF கிட்ட ஃபர்ஸ்ட் சண்டை செய்ய ப்ராடக்ட் இருக்காடா? அதுக்குள்ள நத்திங் கிட்ட போயிட்ட நத்திங் அப்படின்னு போட்டிருக்கேன். இல்ல ஆக்சுவலா நேத்து என்னாச்சு, ஆதித்யா மெசேஜ் பண்ணியிருந்தான்டா, உனக்கு நத்திங் பிடிக்கலன்னா மூடிக்கிட்டு சாத்திக்கிட்டு போ. சரி போ. நான் அதுக்கு ரிப்ளை போட்டிருந்தேன், நீ திறந்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு போ அப்படின்னு. ஆப்போசிட். சோ சேட். இல்ல இதுல என்னன்னா, நேத்து ஆதித்யா ஆக்சுவலா மெசேஜ் பண்ணியிருந்தான். ஆதித்யா என்ன சொன்னா, அவன் T4X யூஸ் பண்றானா, வாங்கிட்டான் போல. அவன் பாவம், அவன் கொடுமை வேற. அவன் வந்து காசு போட்டு வாங்கணும், இல்லாட்டி அந்த கேஜெட் ஷீல்டு கிட்ட போய் ஃபோன் வாங்கிட்டு வரணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். அவன் T4X யூஸ் பண்ணும்போது என்ன சொல்றான்னா, நேற்று சார்ஜர்லேருந்து எடுத்தேன்னா இப்போ வந்து 54% இன்னும் முன்னும் இருக்கு. இத்தனைக்கும் அவன் லிங்க்லாம் கிரியேட் பண்ணி அஃபிலியேட்லாம் வேற போட்டுக்கிட்டு இருப்பான். இது வந்து CMF-ஓட காம்படிட்டர். CMF-லாம் சத்தியமா அந்த அளவுக்கு தாங்காது. அது 6400 mAh வேற. ஆமாமா தாங்க. ஸோ காம்படிட்டர் அப்படின்னும் போது இப்போ CMF உடனே அவங்க கேட்கலாம், ஓகே இப்போ வந்து சொல்லாதீங்க, CMF இருக்கும்போது உள்ளது சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க. 115K iQOO Z9X சொல்லுவேன் நான். சூப்பர். அது வந்து Snapdragon 6 Gen 1 44W சார்ஜிங், பாக்ஸ்லேயே சார்ஜர் கொடுப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு இது 6000 mAh பேட்டரி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ கண்டிப்பா இதோட பிரைஸும் கம்மி தான் Z9X. அப்போ ஆப்ஷன்ஸ் இருந்தது, உங்களுக்கு தெரியல, யாரும் அந்த ஹைப் பண்ணல, அதனால உங்களுக்கு தெரியல. ஹைப்லயே மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வெளியே வாங்க அப்படிங்கிறது. திரும்பியும் இந்த பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் சொல்றதா நினைச்சுக்க வேணாம். பாக்குற ஆடியன்ஸ்ல நிறைய நல்ல உள்ளங்கள் இங்க இருக்குது, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்காக இந்த வீடியோ போடணும் அப்படின்னு அப்படி இல்ல. இது எல்லாருக்கும்
எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய வீடியோ அது. அதுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருப்பானுங்கல்ல. ஆமா, இப்போ நாங்க வந்து சொல்ற பாயிண்ட் எல்லாம் நீங்க எடுத்து வாதாடலாம். அதான் அப்படி பாருங்க. சரியா? உங்களுக்குன்னு நினைச்சுக்காதீங்க, ஐயோ உங்களை திட்டுறவங்களாம் நினைச்சுக்காதீங்க. அது நத்திங் யூசர்லயே நாங்க சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. நத்திங் யூசர்ஸ் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. ஒரு மைண்ட் செட்டை நாங்க சொல்றோம். இப்படி எல்லாம் யாராவது பேசுவாங்களா? நேர்ல பேசுவாங்களா? தில் இருக்கா நேர்ல வந்து பேச? நாங்க வந்து எங்களோட முகத்தை, எங்களோட வாய்ஸ் எல்லாம் பணைய வச்சு நாங்க வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மைதான். சரிங்களா? எங்களுக்கு ஓரளவுக்கு தில் இருக்குன்னு ஒத்துப்பீங்களா? அதை நாங்க எடிட் பண்ணாம பேசுறோம். யாராவது ஒருத்தர் காமிங்க எங்களுக்கு எடிட் பண்ணாம யார் இவ்வளவு நேரம் டெக்னாலஜி பத்தி பேசுறாங்கன்றது ஒரே ஒரு யூடியூபர் எங்களுக்கு காமிங்க. அப்புறம் நாங்க வந்து சேனல் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறோம் ப்ரோ. நாங்க சீரியஸா நான் கேட்கறேன். ஒருத்தர் எடிட் பண்ணாம ஒருத்தர் போடுறாரா? அதாவது அரசியல்ல கேட்பாங்க, முடிஞ்ச அலையன்ஸ் இல்லாம வாட அப்படின்னு. அதே தான் நான் சொல்றேன். முடிஞ்சா எடிட் பண்ணாம நீ போடுற வீடியோவை. உனக்கு அந்த தைரியம் இருக்குதா? திராணி இருக்குதா? கட்டே இல்லாம லைவ் வரையா? மேடையில வந்து பேசுவோம் வரையா? டிபேட்டு அந்த ஆட்கள் கிட்ட தான். இப்போ அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அதையும் நான் சொல்றேன் இந்த இடத்துல. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இப்போ நான் எங்கேயாவது போறேன், அந்த இடத்துல என்ன யாராவது கேள்வி கேட்குறாங்க, அந்த டெக்னாலஜி எனக்கு தெரியலன்னு ஜாலியாக சொல்லுவேன். எக்ஸாக்ட்லி தெரியல. ஏன்னா இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நம்ம லைவாக பேசும்போதே கமெண்ட் செக்ஷனில் சிலர் வந்து ரீசெண்ட் ஹேப்பனிங்ஸ்லாம் கூட ஏதாவது கேட்பாங்க. எனக்கு சீரியஸாக தெரியாது, நான் சொல்லுவேன் ப்ரோ எனக்கு தெரியல ப்ரோ, நான் செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். சில ஃபோன்ஸ் பற்றி கூட கேட்பாங்க, எனக்கு தெரியல ப்ரோ நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். எனக்கு தெரியாது ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன், இப்படிலாம் சொல்லியிருக்கேன். ரீசன் என்ன, எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ ஒரு ஆக்டர், சரியா, இந்த ஆக்டர் இருக்காங்கல்ல, இந்த ஆக்டருங்களும் பார்த்தோன்னா எப்போ பாரு ஒரு 10 பேர் அடிக்க விட்டு பறக்க விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? அது வந்து படத்துல தான், நிஜத்துல இருக்க 10 பேர் அடிக்க விடுவோம். இதே தான் இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த எடிட் பண்ணி பயங்கரமா படம் காட்டுறவங்க கிட்ட இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க என்னைக்காவது ஏதாவது ஒரு வீடியோல எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க நேர்ல வரும்போது நாங்களும் சரி ஒரு தம்பி பாட்காஸ்ட்னு கூப்பிட்டான்னு போனோம். நம்ம நந்தா நீங்க அவங்கள எடிட் பண்ணாம வீடியோ போட விடாததுனால எடிட்டட் வீடியோ தான் வந்தது. அவங்க அதை கேட்டா பாட்காஸ்ட் மாதிரியே இல்ல. பிரபு ப்ரோ கால் பண்ணி சொன்னாரு, பாவம் ஏன் கட் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. எதனால கட் பண்ணோம், எங்களோட அனாலிட்டிக்ஸ்லாம் வர நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு ப்ரோ. போடுறதே 3 வீடியோ தான், நாங்க 3 வீடியோ தான் போடுவோம். அந்த வீடியோல வந்து நாங்க ப்ரீமியர்லாம் பண்ண மாட்டோம், நான் டேரக்டா ஆக்சுவலா பப்ளிஷ் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும்னா டியூரேஷன் பார்த்துட்டு தான் கிளிக் வர பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க நம்ம வீடியோல நல்லா தெரியுது 1 ஹவருக்கு மேல கிளிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. 1 ஹவருக்கு மேல போனா கிளிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏன்னா டைம் லைன்ல வரும். டைம் லைன்ல வரும்போது 2.5 மணி நேரம் டைம் இல்ல அப்படிங்கிறாங்க. ஆனா போய் 3 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் ரீல் பாக்குறாங்க. இல்ல எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றேன், ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னா 4 மணி நேரம் ஃப்ரீ ஃபயர் ஆடுறாங்க. சொல்யூஷன் சொல்லணும்னா 5 மணி நேரம் வேஸ்ட் பண்றாங்க வேற ஏதோ பார்த்து. கான்டெக்ஸ்ட் சொல்லணும். நானு எதனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நான் சொல்லணும். அதுக்கு தான் டைம் தேவைப்படுது. இப்போ ஏன் இவ்வளவு நேரம் நாங்க பேசுறோம்னு நினைக்கிறீங்க? ஆமா, இருக்கிறது பாருங்க, ஒரு 4 கமெண்ட் எடுத்து வச்சு பேசும்போதே நம்ம வந்து இவ்வளவு பேசுறதுக்கான காரணம் என்னன்னா இதுதான். ஏன் நடக்குது, ஏன் இப்படி பேச வேண்டியதா இருக்கு, சில சமயங்கள்ல ஏன் நாங்க கோவப்பட வேண்டியதா இருக்கு, இல்லாட்டி சில சமயங்கள்ல எதுக்காக ஒரு சில பிராண்டை நாங்க கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்துக்கும் கோவப்படல அப்படின்னா எங்களை மாதிரி இருக்கிற பல 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 பேரு, எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற பல பேரு, இவன் பேசுறது கரெக்டா இருக்குடா அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் கமெண்ட் போட மாட்டான். ஆமா, அவன் வந்து எங்களை மாதிரி வீடியோவும் பண்ண மாட்டான். ஆனா அவனுக்கு மனசுல வந்து தெரியும், நல்லாவே கனெக்ட் ஆகி இருக்கிறோம் நம்ம இவனோட சொல்றதெல்லாம் நம்ம ஏன் இப்படி வேற எப்படி நம்பர் சொல்றோம். உன்னோட நானும் நீயும் ஒரு வீடியோ ரீசெண்டா பண்ணும்போது நீ சொல்லியிருந்த அமைதியா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கமெண்ட் போடுங்கன்னு. அன்னைக்கு எவ்வளவு பேர் கமெண்ட் போட்டுருந்தாங்க. ரொம்ப எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் போட்ட மாதிரி இருந்தது. அவங்களா தான் சொன்னாங்க, இதுதான் ப்ரோ என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட், நான் உங்க சேனல்ல 6 வருஷமா டேய் 6 வருஷமா பாக்குறேன், இதான் ஃபர்ஸ்ட் கமெண்டா, இதெல்லாம் நியாயமா? அப்படிதான் இருந்தது எனக்கு. சோ அதான் எல்லாருமே சைலண்ட் வாட்சர்ஸ். சோ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொல்றத நான் அக்னாலஜ் பண்றேன். அவங்களுக்கு எல்லாம் அகைன்ஸ்டா நீங்க கமெண்ட் போட்டா நாங்க சும்மா இருப்போம்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்றது வந்து உண்மையா பொய்யா. அவங்களே வந்து சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து இல்ல ப்ரோ அவன் எல்லாம் அப்படிதான் பேசுவான் விட்டுருங்க அப்படின்னு. அவங்க கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க விட்டுருங்க, ஆனா உங்களுக்காக நாங்க பேசி ஆகணும். அது மட்டும் இல்லடா, நான் இதுதானே சொல்றேன், இது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே. அதுக்கு தான் இப்ப நான் அந்த கமெண்ட்டுக்கு வரேன். என் பிள்ளைய நான் என் வீட்டுல அடிச்சு வளர்க்கறனால வெளியில போய் யார்ட்டையும் அடி வாங்கல அவன். வாங்க சரியா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளியில போய் அவன் அடி வாங்கட்டும், அவனே அடிபட்டு திருந்துட்டோம்னா எப்படிடா? சிவா ப்ரோ, டோன்ட் பீட் யுவர் சில்ட்ரன்ஸ். முதல்ல போய் இங்கிலீஷ் படி நீ. அது சில்ட்ரன் விச் இஸ் வெரி ராங். அடிக்காமலும் பேரண்டிங் பண்ணலாம், முடிஞ்சா பண்ணு. நீ குழந்தைய பெத்து அடிக்காம பேரண்டிங் பண்ணி அந்த குழந்தை மூஞ்சில காரி துப்பாம இருக்கான்னு நான் பாக்குறேன். அதுவும் எப்போ கேட்பாங்கன்னு நான் சொல்றேன், அதையும் நான் லைவாவே பார்த்துட்டேன். 24 வயசு 25 வயசு, அதாவது நம்மளோட அந்த டைம்ல நம்ம அடுத்து என்னவோ ஆக போறோம் இல்லாட்டி செட்டில் ஆக போறோம்னு தெரிய வேண்டிய வயசு. அந்த வயசுல யாராவது அன்ஸ்டேபிளா இருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா?
அந்த டைம்ல வந்து திரும்பி பேரண்ட்டை பத்தி தான் கேட்பாங்க. நான் அன்னைக்கு அந்த தப்பு பண்ணும் போது நீ கேட்டியான்னு கேட்பாங்க. நடந்திருக்கு சரியா? எங்க எவ்வளவு பேரை பார்த்திருக்கேன் அந்த மாதிரி. இதுதான் இந்த உண்மை கசப்பான உண்மை இல்ல. இது உங்களுக்கு புரியல. நான் திரும்பி இன்னொன்னு என்ன தெரியுமா, இவங்க வந்து அடிக்கிறது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா, இந்த அடிக்கிறதே வீடியோவா இன்ஸ்டாகிராம்ல போட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த பாருங்க கயிறை விட்டுச்சு அப்படியே கயிறை கட்டி அப்படியே உட்கார வச்சு முட்டி போட வச்சு பின்னாடி அந்த மாதிரி கிடையாது. அடிக்கிறதுனா இது எப்படின்னா, என் பிள்ளைங்களுக்கே தெரியும் என்ன பண்ணா எங்க அப்பா அடிப்பான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். புரியுதா? இப்போ நான் இந்த விஷயம் பண்ணா எங்க அப்பா அடிப்பாருன்னு தெரியும். இப்போ நீங்க உடனே என்ன தெரியுமா சொல்றீங்க, நீங்க அந்த விஷயத்துக்கு அடிக்கிறீங்க. ஒரு வேர்டு மட்டும் நான் மாத்தவா, அதற்றல். அதுக்கு ஆமா அடி கிடையாது, அதுக்கு பேர் அதற்றல். அதற்றல்ல டாப் தான் அடி. இல்ல அதற்றல் ஆரம்பிக்கும். ஆமா அதுல டைரக்டா போய் அடிச்சிருக்கீங்க, வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரியும், நான் பாத்துருக்கேன். ஓகேவா? நீ பண்றது வந்து ஒரு போலீஸ்காரன் பண்ற மாதிரி. ஒரு போலீஸ்காரன் அடிக்க கூடாதா? இல்ல அடுத்த கேள்வி பாரு, அவங்க சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி அடிச்சீங்கன்னா தப்பு பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணி இல்ல நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 100 குழந்தைகளுக்கு ட்ரக் கொடுத்துருக்கீங்க சார். நீங்க ட்ரக் கொடுத்து அவங்க வீட்டுல போய் ஒரு 4 கொலை பண்ணிட்டாங்க சார். அதனால நீங்க ஒரு கிரிமினல்னால இனிமேல் அதை பண்ணாதீங்க. என்ன போலீஸ் அவன் என்ன தெரியுமா, இழுச்சவா போலீஸ்டா உள்ள இழுத்து போட்டு அவனை அடிக்கடா அப்படின்னு சொல்லி ஒரே குத்து மூஞ்சில குத்துனா அப்ப தெரியும். ஆமா இல்ல இப்ப தெரியும். இப்போ ஃபேக்ட் என்னன்னா, இப்போ பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம அடிக்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்களான்னா, நான் இல்லாத நேரத்துல அந்த தப்பு பண்ணலாம்னு நினைப்பாங்களாமா. கரெக்ட். இப்போ என் கேள்வி என்னன்னா, என்னது நான் இல்லாத நேரத்துல அவங்க வந்து தப்பு பண்ணலாம்னு நினைப்பாங்களாமா. இல்ல என் கேள்வி என்னன்னா, நான் திரும்பியும் சொல்றேன், எனக்கு தெரியாம பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன். அவன் வந்து கிட்டத்தட்ட எந்த கேட்டகரியில என்ட்ரு ஆறான்னு நான் சொல்றேன். அவன் வந்து பான் கிரிமினலுக்கு அடுத்த லெவல், அதாவது பான் கிரிமினல் கிடையாது, அவன் பை பர்த் கிரிமினல் கிடையாது, சிச்சுவேஷனல் கிரிமினலாக மாறுறான். அந்த சிச்சுவேஷன் எங்கே கிரியேட் ஆகுதுங்கிறத நான் வந்து இப்போ என்ன பண்ணணும், நல்லிஃபை பண்ணணும். அது வந்து ஒரு பேரண்டாக நான் பண்ணி ஆகணும். அடுத்து என்னன்னா, நான் ஃபர்ஸ்டே வார்ன் பண்ணிட்டேன், நான் இது தப்புன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறமா அவன் பண்ணுறான்னா அவன் கண்டிப்பாக கிரிமினல். அப்பயும் நான் போட்டு விழுந்தா விழுகணும். சரியா? பாருங்க, ஜெயிலர் படம் பார்த்தீங்களா? ஜெயிலர் படம் பார்க்கலையா? யாராவது பார்த்துருப்பாங்க. ஜெயிலர் படம் பார்த்துருப்பீங்க. கடைசியில் என்ன நடக்கும்? அது தப்பா? வேற வழி எனக்கு புரியல. தப்பா? ஒரு கிரிமினல் பையனாவே இருந்தாலும் என்ன பண்றது? ஏய் இதுதான்டா இப்ப மாறிட்டு இருக்கு. இப்போ பெரிய பெரிய பாலிட்டிஷியன்ஸ் பசங்க தப்பு பண்றாங்கல்ல, அவங்க அப்பெல்லாம் ஏன் விட்டு கொடுக்கறது இல்ல? ஏன் அதாவது விட்டு கொடுக்காம விட்டு கொடுக்கறது இல்லடா. அதாவது சேஃப்கார்ட் பண்றாங்க, அடிக்கல சேஃப்கார்ட் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், போலீஸ் செவிலியா வச்சு டிஜிபி யாருனாலும் கூப்பிட்டு வச்சு கூட அரெஸ்ட் பண்ண வைக்க முடியும். எனக்கு இது புரியவே இல்லை. ஏன்னா யார் கெத்து, யாரோட கெத்துல நீ வாழ்ற, யாரோட நிழல்ல நீ வாழ்ற? நான் இல்லைன்னா நீ இல்லடா, தப்பு சரினா சரி இல்லடா, அதான ஃபேக்ட். நீ ஒரு நேச்சரை எப்பயுமே மதிக்கணும் அப்படின்னு நம்ம பேசுறோம், எல்லாத்தையும் பேசுறீங்க. நானும் என் ஒய்ஃபும் இல்லைன்னா என் பசங்க இல்லை. ஆமா, அவங்களுக்கு அது தெரியாத மாதிரி தான் நான் வளர்க்கணும்னா அது எப்படி? எப்படி அது எனக்கு புரியல. என் ஒய்ஃபுக்கு வேற வேலை இல்லையா? அவ வந்து 10 மாசம் கஷ்டப்படணுமா இப்படி பெத்து போடுறதுக்கு? எதுவும் இது வந்து நம்ம பேச்சையும் கேட்காது, சொசைட்டிக்கும் நல்ல ஒரு ஹியூமனா வாழாது. இதெல்லாம் 4 பேர் நல்லா இருக்க போறது இல்லைன்னா, அதனால சில பேருக்கு வந்து லைஃப் லாங்கா வந்து ட்ராமா வந்துருமா. டேய் நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி இங்க நான் கேட்காததுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். பேரண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ட்ராமா ஆயிடுது. இவனுக்கு நான் நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், அந்த பொண்ணு வந்து என்ன கதறுவா. எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? என்ன இது இப்படி இருக்கா இவன், எதையுமே கேட்க மாட்டான் இல்லையா? நடக்குது. எங்க வயசுல நாங்க பார்த்துட்டோம் இந்த கதையை, கேட்டாங்களே. என்னையும் இவரையும் இல்லை, பொதுவா சொல்றேன், நான் பிரம்மச்சாரி இல்ல. நிறைய நிறைய இருக்கு அப்படி மீது பேருக்கு சொல்றேங்க. இல்லடா, சில விஷயங்கள்லாம் வந்து எங்க எந்த இடத்துல எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்கணுங்கிறது எனக்கு சத்தியமா தெரியும் ப்ரோ. சரியா? ஏன்னா எனக்கு எங்க அப்பா கொடுத்த ஃப்ரீடமோட நான் ரொம்ப அதிகமாக கொடுக்குறேன்றதும் எனக்கு தெரியும். அதே சமயம் எனக்கு வந்து பெருமையாக இருக்கிற விஷயம், இந்த விஷயம் ஏன் நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னா, நான் முறைச்சா என் பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறாங்கிறத நான் ஏன் பெருமையாக நினைக்கிறேன்னா, நிறைய பேர் வீட்டில் அதை அவங்களால பண்ண முடியலங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நான் அதை கௌரவமாக நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பயப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிள்ளைங்களுக்கு இவங்க பயப்படுறாங்க. எனக்கு புரியவே இல்லை. அதாவது ஒருத்தர் சொல்றாரு, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இப்போ லிபரலாக இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இந்த when people come across couple of bad experience on their own, they can correct themselves. எப்படி ப்ரோ? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்படி இது? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்ல ப்ரூவ் பண்ணுங்க பாப்போம். இல்லடா, அந்த பிரச்சனைக்குள்ள போனதுக்கு அப்புறம் லைஃபே ரூயின் ஆயிடும். அதான் இல்ல, கிரிமினல்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆவறாங்க? இப்படி தான் ஃபார்ம் ஆறாங்க. பிரிசன்லாம் இல்லையாமா ஊர்ல? டேய் ஒண்ணலடா, இப்போ போலீஸ்லாம் இல்லையா? கேளு இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேக்குறேன். எங்க இப்போ என் ஒய்ஃப் அவ இதுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அவங்க வீட்டுல ரூல் என்னன்னா, 9 o'clockலேருந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க வீட்டில் ரூல், அதுக்கு மேலே ஃபோனும் வரக்கூடாது, ஃபோனும் கையில் வச்சிருக்க கூடாது. இது ரூல். அப்போ என்னன்னா பட்டன் ஃபோன் தான் 1600 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. இது அவங்க வீட்டு ரூல். அப்போ என்ன அர்த்தம்? நான் 9 o'clock மேலே அவளுக்கு மெசேஜ் பண்ணது கிடையாது.
ரொம்ப ரேர், ஏதோ ரொம்ப மேண்டேட்னா மட்டும்தான் பண்ணியிருக்கேன். கரெக்ட். இந்த இடத்துல அந்த அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு ரெகுலாரிட்டி கொண்டாந்துருக்காங்க அந்த கிட்ஸுக்கு மத்தியில். ரெகுலேஷன். ஆமாம், ஒரு ரெகுலேஷன் கொண்டாந்துருக்காங்க. இது வந்து எல்லார் வீட்லயும் ஃபாலோ பண்றாங்கன்னு வைப்போம் அந்த ஏரியால. அதே மாதிரி 8 மணிக்கு மேல வெளில போக கூடாது அப்படின்னு ரூல் வைக்கிறாங்கன்னு வைப்போம். சுதந்திரத்தை பத்தி பேசலங்க, சரியா? 8 மணிக்கு மேல ட்ரெயின் வந்து 8:30 மணிக்கு இருக்குன்னா 8:30 மணிக்கு போதாங்க செய்வாங்க. நாங்க என்ன சொல்றோம், 8 மணிக்கு மேல வெளில போக கூடாதுன்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொல்றாங்கன்னு வைப்போமே. அதாவது 8 மணிக்கு மேல பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கோ இல்லாட்டி அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், ஏதோ காலேஜுக்கு போறாங்க, காலேஜ்ல வந்து ஒரு இல்லடா அந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு மீட் பண்ண போய் என்னடா நடந்துச்சு அண்ணா யூனிவர்சிட்டில. கரெக்ட். என்ன நடந்துச்சு? இல்ல இதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குங்கிற இந்த மாதிரி. இந்த பேசுவானா மாட்டானா, நடக்குதா இல்லையா? நடக்காம என்ன கண்ணை மூடிட்டு போக சொல்றீங்களா? இல்லடா, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லிபரல் ஆகிட்டு எல்லாம் உட்காந்து ட்ரக் அடிக்கிட்டோமாங்க. கண்ணை மூட்டு போயிரவா, நான் மூக்க மூட்டு போயிரவா, எல்லாத்தையும் பொத்திட்டு போயிரவா? வாய்ப்பு இல்லதான், இதுதான் ஃபேக்ட். என்ன லூசுத்தனமா இல்ல பேசிட்டு பைத்தியக்காரன். இந்த இடத்துலதான் அடுத்து வருது எத்திக்ஸ். இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், இப்போ தண்ணி அடிக்கிற பையனை நான் திருத்தணுமா, அதை விற்கிறவனை நான் திருத்தணுமா? சரி, யாரை திருத்த முடியுது நம்ம ஊர்ல? யாரை திருத்துறது பாசிபிள்? ஒன்லி சொந்த பசங்களை திருத்தலாம், அவ்வளவுதான். ஸோ அதை நான் பண்றேன், அது தப்புங்கிறீங்களே. ஸ்டூடெண்ட்ஸை திருத்தலாம். டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் அவங்களோட பசங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கொச்சப்படுத்துறதெல்லாம் ஒரு கமெண்ட். எனக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா இங்க பாருங்க, நான் திரும்பியும் சொல்றேன், நீங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு அப்நார்மலான போலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அடிக்கிறதுனா படத்துல பாக்குற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. இந்த குரூயலான ஒரு ஃபாதர் மதர் மாதிரி காட்டுவாங்க, இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு கேஸ் இருக்கு. பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு புரியவே புரியாதான். அதனால அவங்களுக்கு குரூவல் அண்ட் ஃபாதர் மதர் இருந்தாங்களாம், அவங்க வந்து அவங்கள பயங்கரமா அடிச்சிட்டாங்களாம். அதனால அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி புரியுமா, வேற யாருக்கும் புரியாதான் அந்த வலி. அப்படியா? அப்பெல்லாம் நாங்க படம் எல்லாம் பார்த்து கண்ணீர் விட்டதெல்லாம் என்னவா புரியாதா வலி? இப்ப ராம்னு ஒரு படம் வந்துச்சு, எப்படிப்பட்ட படம் ராமு? ஆமா தெரியும். அது ட்ரக்குக்கான ஃபேக்ட் எவ்வளவு அழகா உள்ள வந்திருக்கும். ஆமா. ஏன் சரி விடு. அதான் இல்ல, திரும்பியும் நான் சொல்றேங்க, நீங்க இப்படி சொல்லுங்க. இப்ப ப்ரோ, அந்த பையன் நாளைக்கு மட்டும் தப்பான வழியில போனானா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க பிள்ளைய அடிக்கிறீங்க, நீங்க அடிச்சு வளர்க்குறீங்க, உங்க பையனுக்கு 25 வயசு ஆகும், அவன் என்ன பண்றான்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் அப்பயும் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன் ஏதாவது. ஸோ அப்போ வந்து நீங்க கேட்கலாம், என்ன நீங்க உங்க பையன் என்ன பண்றான் சொல்லுங்க, எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. நீங்க அடிச்சிங்களா இன்னைக்கு, அவனுக்கு 8 வயசு இருக்கும்போது அடிச்சிங்கல்ல, அவன் என்னவா மாறி இருக்கான்னு சொல்லுங்க அடுத்த 15 வருஷத்துல அப்படின்னு நீங்க கேளுங்க. போய் யாரும் அடிப்பாங்களா? ஒரு காரணம்னு ஒண்ணு இருக்கும், அவனுக்கே தெரியுது. நான் என்ன சொல்றேன், தெரியுது, என் பையனுக்கே தெரியுது. நான் வந்து அவன் ஒரு தப்பு பண்றான், வெளில வந்ததுமே கீழே போட்டு ஓடிடுறான். நாய் பூனையே பண்ணுது. அத நாய் பூனைக்கே தெரியுது, உனக்கு தெரியல, நீ மனுஷனா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு எனக்கு இப்ப. இதுதான், இவ்வளவுதான் ஃபேக்ட்டுங்க, சரியா? இப்போ ப்ரௌசிங் ஹிஸ்டரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னு பார்க்கும் நாய். உங்களோட பர்சனல் ஃபேக்ட் தான் ப்ரௌசிங் ஹிஸ்டரினே வச்சுப்போம். அதில் நீங்கள் என்னென்னலாம் பாருங்க. எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, நம்ம வந்து இப்போ ஒரு ஏதோ ஒரு அனிமல் நேம் சும்மா எடுத்துக்கிறேன், சரி? இப்போதான் அனிமல்னு சொன்னா எல்லாருக்கும் புரியுதாமே. அனிமல்லாம் பசங்களா பார்க்குறாங்க, அதுதான் புரியுது. இப்போ அனிமல்னு சொல்கிறேன். ஒரு நாய் வந்து 2 நாய் இருக்குது அந்த வீட்டில். ஒரு நாய் ரொம்ப ஓல்டாக இருக்குது, ஒரு நாய் வந்து யங்காக இருக்குது. அந்த ஓல்டு நாய் வந்து நான் ஸ்லோவாக நடந்து வந்து தான் சாப்பிட முடியும், ஓகேவா? நம்ம ஃபுட்டு வச்சுட்டு போயிட்டோம். கேமராவில் பார்த்தா இந்த நாய் வந்து அதிகமாக சாப்பிட்டு காலி பண்ணிடுது, ஓல்டு நாய் வந்து செத்து போயிருது. அது சரியா? இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். இல்ல சாவல அது இருக்குது, அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு, அதனால முடியல. எனக்கு வருத்தமா இருக்கு, சரியா? ஒருத்தன் வந்து இப்படி இருக்கான், ஒருத்தன் வந்து இப்படி இருக்கான் அப்படின்னு நான் அப்புறம் கேமரா போய் பாக்குறேன், சரியா? இப்போ அதை நான் வந்து அந்த இன்னொரு நாயா இருக்குல்ல, அதை கரெக்டிவ் மெஷர் பண்றதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பனா மாட்டேனா? எடுத்துதான் ஆகணும். எடுக்கலன்னா இந்த நாய் காலி, அவ்வளவுதான், சரியா? அப்ப நான் எடுப்பேன். அப்ப நான் எந்த மாதிரி ஸ்டெப் எடுப்பேன் அப்படின்னா, ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து அதை நிலைநாட்டுறதுக்காக ஏதோ ஒரு ஸ்டெப் எடுப்பேன். அதுல எந்த மெஷர் வேணா எடுக்கலாம், அதை கண்ட்ரோல் பண்ணி அதை கொண்டு வரதுக்கு. அதட்ரல் இஸ் தி பெஸ்ட் மெஷர். ஃபர்ஸ்ட் மெஷர் இல்ல, அனிமல்ஸ் கிட்ட போய் எப்பா உனக்கு நியாயமா இல்லையா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது, கடிச்சு குதறிட்டு வந்தேன். அதனால அதுக்கிட்ட ஹை அப்படின்லாம், ஹுய் அப்படின்லாம் அப்படிலாம் சொன்னா ஐயோ அடிச்சிருவான் போல இருக்கு அப்படின்னு. சம்டைம்ஸ் அதை கேட்காத நாயை ஒரு 2 தட்டு தட்டினாதான் எனக்கு தெரியும். அது எல்லாத்துக்குமே வந்து லிமிட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை மட்டும் அடிச்சு கொல்லுங்கன்னு நான் சொல்லல, ஓகேவா? அந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் தான் வந்து கிரிமினல்ஸ். அது தப்பு. நாயே அடிச்சு கொள்றவனுங்க இருக்கானுங்க, பசங்களை சில்ட்ரன் அடிச்சு கொள்றவங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து யாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இதுங்களை கரெக்டா வளர்க்கல. இந்த பேரண்ட சொல்றேன், இந்த பேரண்ட்டுக்கு ஒரு குழந்தை வந்துருது, அது நேச்சர். ஆனா இவன் வந்து அவன் குழந்தைய அடிச்சு கொல்றான்னா அப்ப எவ்வளவு பெரிய சைக்கோவா இருப்பான். அப்ப இவனோட பேரண்ட் இவனை சரியா வளர்க்கல. எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன். இந்த மாதிரி சைக்கோஸையும் இதையும் ஈக்குவேட் பண்ணக்கூடாது. நீங்க சைக்கோஸ் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா, அது வந்து கரெக்ட். சைக்கோஸ் மாதிரி யாரும் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ்,
போய் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறதோ இல்லாட்டி அந்த மாதிரி யாராவது இருந்திருக்காங்க. நாங்களும் அப்படிதானே. எப்படி முடிவுக்கு வந்தீங்க? எங்களுக்கு அதான் புரியுது. எப்படி அந்த மாதிரி முடிவுக்கு வரீங்க? எங்க அந்த மைண்ட் இருக்கு? எல்லாருமே ஹேட் பண்ற மாதிரி எப்படி அந்த மைண்ட் வந்துச்சு? ஒரு கருணையே இல்லாத கொடூரமான ஆட்கள் இவனுங்க. எப்படி பேசுறானுங்க பாரு இவனுங்க. போன் வீடியோ முன்னாடி எப்படி பேசுறானுங்க. அப்ப நேர்ல என்னெல்லாம் பண்ணுவானுங்களோ. நேர்ல என்ன பண்றதெல்லாம் இருக்கட்டும், யாருன்னே தெரியாத எல்லாரையும் மீட் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கும் பாடுறா ஆன் ஸ்கிரீன்ல. இப்ப எல்லாரும் அவங்களோட டிமாண்ட் வைக்கும்போது நம்மளால முடிஞ்சதை பண்ணிட்டு தானடா இருக்கும். கண்டிப்பா இங்க பண்றதை தவிர பப்ளிக்ல என்ன யாராவது பாத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும்டா. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி என் பிள்ளையே போயிட்டு நான் போய் கொல்ற மாதிரி உட்காந்து அடிச்சுக்கிட்டா இருக்க போறேன். பைத்தியம் எல்லாம் நீங்களா ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருந்தா இதுதான். இந்த காசு வாங்குறதும் இதுதான். நீங்க பெட்டி வாங்கியிருப்பீங்க, பெய்டு ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இதெல்லாமும் அதே கேட்டகரியில தான் வரும். எப்படின்னா இப்போ சரி விடு, இதுவே டைம் ஆயிடுச்சு. நான் என்ன தோணுச்சுன்னா இன்னும் நிறைய கதைகள் சொல்ல முடியும். சரி போதும் இதுல. ஏன்னா இந்த கமெண்ட் நான் எதுக்கு அனுப்புனா அந்த கமெண்ட் தான். அதுல நிறைய பேர் போட்டிருப்பாங்க பாருங்க, பிட்வீன் அபியூசிவ் அண்ட் கரெக்டிங். இந்த அது கரெக்ஷன் பிரதர், யூ ஷுட் நோ த கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. சிவா சந்தோஷ்ன்றவரு, கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா பதில் சொல்லுங்க. அப்புறம் நாய் பூனையிலேயே பாரு, நாய் பூனையில நான் பார்த்துருக்கிறேன். சம்டைம்ஸ் அம்மா வந்து பால் வந்து காலி ஆயிரும். அப்போ வந்து பிள்ளை மறுபடியும் இன்னும் வேணும்னு வந்து கேட்கும். ஒரே அடி மூஞ்சிலேயே ஓடி போயிரு. ஒரே அடி. இன்னும் நான் புலி சிங்கம் எல்லாம் பார்த்திருக்கேன். மூஞ்சில ஒண்ணு அப்படியே கோடே போடும் அது. ஆமா. என்ன அப்ப அதெல்லாம் என்னங்க? அதான் அதெல்லாம் என்ன நேச்சரா இல்லைன்னா இல்லதானே என்ன பண்ண முடியும்? நீ கேட்டனா இல்ல அது இருக்குன்னு எப்படி காட்ட முடியும்? ஸோ அதான் இவரும் பார்த்தா இங்க அப்ப நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் எத்தனை அடி வச்சிருக்காங்க, எத்தனை அடி வாங்கியிருக்காங்க, இப்போ நல்லா தானே இருக்காங்க. ஆமா. முன்னெல்லாம் ரொம்ப அடி விழுங்க, சீரியஸா ரொம்ப விழும். ஏன்னா இப்போ இவர் வந்து சொன்னதுதான் எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருந்தது. இப்போ இந்த லாஸ்டா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆமா, ஐ எம்பத்தைஸ் வித் யூ ப்ரோ, பீப்புள் ஹூ லாஸ்ட் தேர் சைல்ட்ஹுட். தான் இவரோட கமெண்ட் தான் இது. இங்க பேசியிருந்தாரா? தனியா போட்டிருந்தது தான் நான் போட்டிருந்தேன். ஓகே ஓகே, அதே ஆளுதான். இன்னொரு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நம்ம இந்த காலேஜ் வீடியோ பத்தி. சிஜே நவீன் அப்படிங்கிற நண்பர். பட் த மெயின் ரீசன் ஃபார் திஸ் இஷ்யூ காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து என்னென்னோ இன்ஃப்ளூயன்ஸெல்லாம் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. இதுக்கு பேரிகேடெல்லாம் இழுத்து போலீஸ்கிட்ட அடி வாங்கினவெல்லாம் டுடே இன்ஃப்ளூயன்சர்னு சொல்றாங்க. அதான் வண்டியில போகும்போது பேரிகேடை பிடிச்சி இழுத்துட்டு வண்டி ஓட்டிருக்காங்க. இப்போ முன்னாடி ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டு இருப்பான்டா, பின்னாடி ஒருத்தன் இல்லாட்டி முன்னாடி வண்டி ஓட்டுறவனே இந்த பக்கம் ஆக்சலரேட் பண்ணுவான், பேரிகேட் பிடிச்சி பார்ப்பேன் நெருப்புறல ரோடெல்லாம். கொடுமை. இதெல்லாம் பண்றவங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்சர். ஏன்னா இன்ஸ்டா பேஜ்ல நம்பர்ஸ் அதிகமா இருக்குன்னு அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச சொல்றாங்க. அதுதான் சொல்றது. ஒரு டாக்ஸிக்கான சொசைட்டியில் யார் என்ன பேசினாலும் டாக்ஸிக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. இந்த டாக்ஸிக்கையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு இதுவும் டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் அந்த சொசைட்டியே டாக்ஸிக்காக சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ என்னால் இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு புரியல, எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொன்ன இன்னொரு வீடியோ இருக்கு, நான் இன்னொரு வீடியோ நம்ம அங்கே வரோம் எஸ்ஆர்கே நான் பேசி வச்சிருக்கோம், நிறையா பேசியிருக்கோம். என்னையா பண்ணுறீங்க எங்களை இப்படி? இன்னும் 5 மணி நேரம் பேசுவோம். அவங்களாம் ரொம்ப புலம்பிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியுமா, ஒரு நாய் நடிக்க கூட தெரியாத நாய்க்கு அது சீஃப் கெஸ்ட் ப்ரோ, எனக்கு வந்து ஜெலஸ்ன்னு வச்சுக்கோங்க, பொறாமன்னு வச்சுக்கோங்க, என்ன கர்மம் வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்றான். ஏன்னா அவன் கூட படித்த ஒரு பையன்டா, இப்போது நம்ம கூட படித்த பையன், நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி, ஒருத்தர் இப்போ பெல்லில் இருக்கான், டிஆர்டிஓன்னு சொல்லியிருப்பாங்க, ஆக்சுவலாக பெல்லில் ஒர்க் பண்ணுறான்னா, இப்போ பெல்லில் தான் இருக்கேன் அப்படின்னா இவ்வளோ வருஷமா. அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து சீரியஸாக சூப்பராக இருக்காங்க. இப்போ கிளாஸ் ரெப்பு, ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கள யாராவது கூப்பிடும்போது எனக்கு என்ன தெரியுமா, யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. கூப்பிட்டாங்கன்னே வை, அதான் கூப்பிட்டாங்கன்னே வை. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா அந்த இடத்துல வந்து சத்தியமா அதை நம்மளால யோசிக்கவே முடியாது. ரீசன் என்னன்னா அவன் தகுதி அந்த அளவுக்கு இருக்கு. அதான் சரியா? அந்த இடத்துல நீ பொறாம கூட பண்ணலாம், ஆனா எப்படி தெரியுமா, சே நம்ம சயின்டிஸ்ட் ஆகலையே அப்படிதான் பண்ண முடியுமே தவிர என்ன யாரும் கூப்பிடலையா அதுக்கு நீ கூப்பிடுற மாதிரி இருக்கணும். சரியா? இப்போ இவன் என்ன சொல்றானா, எஸ்ஆர்கே நடிக்க வராது ப்ரோ, அவன் விஸ்காம்ல நாங்கள் எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம்லேயே நான் செம்ம கட்டுப்பேற்றுவான், ஒரு நாள் முழுக்க டேக் எடுத்து கன்றாவியாக டேக் வரும், இவன்லாம் டப் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்பர்ஸை வச்சுக்கிட்டு இவன் சீஃப் கெஸ்ட்டுன்னு ஒரு காலேஜுக்கு போகிறான், அதை வேற இவனே வந்து இன்ஸ்டாவில் போட்டிருக்கான், ஃபேஸ்புக்லேயே போட்டிருப்பான் போல, அதை அவன் பார்த்ததுனால ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டான். இவன் எப்படி சொல்கிறான்னா எனக்கு தெரில, அதாவது அவன் வீடியோவில் பேசணும் அவசியமே கிடையாது. நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த டாபிக் பற்றி, நான் கமெண்ட்டில் காண்டாகி நான் நியூஸ் பேசிகிட்டு இருந்தேன், இதை 1 hour பேசிகிட்டு இருந்தேன். சரியா? நியூஸ் வீடியோ போட்டுட்டு இருந்தேன், 25 நிமிஷத்தில் அதை ஸ்டாப் பண்ணிட்டு எஸ்ஆர்கே ஆரம்பா மார்ச் மாதம்னு. சரியா? மார்ச் மாதம்னா என்ன அப்படின்னு கேட்பான். என்னடா சம்மர் லீவ் வரப்போதான்னு கேட்பேன். இல்லை ஐபிஎல் எலெக்ஷன் ஆரம்பிக்க போகிறதுக்கு அவன் பேச வந்தான். ஓகே, அங்கே ஆரம்பிச்சு நீ கரெக்டாக மெசேஜ் அனுப்பியிருந்தியா, அதை பார்த்துட்டு ஃபுல்லாக 1 hour பேசியிருப்போம். இதுதான்
அப்படியே மாறிடும். மார்ச் மாதம் ஆரம்பிச்சது எங்கேயோ போய் அதான் இப்போ இந்த இடத்துல அவன் வந்து இதை சொல்றான் ப்ரோ. இவனெல்லாம் வந்து ஏன் அவன் இப்படி சொல்றான்னா அவனுக்கு தெரியும் அவன் யாருன்னு. இன்னைக்கும் அவன் யாருன்னு அவனுக்கு தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவன் வந்து மீடியால ஈஸியா ஏமாத்த முடியுது. அந்த நம்பர்ஸ் நிறைய ஃபாலோவர்ஸை ஏமாத்த முடியுது ஹைப் வச்சு. இததான் நத்திங்கும் பண்றான் அப்படின்றோம் நான். புரியுதுங்களா? எக்ஸாக்ட்லி. வீணா போனா தண்டம் அப்படிங்கறது வந்து பிராண்ட் மார்க்கெட்டிங் ஹைப், அதை சொல்றோம் நாங்க. டிவைஸ்னா ரிவ்யூ வந்து பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. அதையும் ஹைப் பண்ணி தொலைகிறானுங்க, என்ன தப்பு பண்றாங்க. பட் இருந்தாலும் இந்த நத்திங் ஹைப்பு ஓகேவா, அப்புறம் இந்த ஜென்சி முட்டு, இது எல்லாத்துக்கும் வந்து விடை ஒன்னே ஒண்ணுதான். எங்க வீடியோ மறுபடியும் வந்து பார்த்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்களும் போய் இதுக்காக வாதாடணும், உங்களோட குரலை ஒசத்தணும். நீங்க இப்படியே சைலண்டா இருக்க கூடாது ப்ரோஸ். 10,000 பேர் பாக்குறீங்க மினிமம், வர கமெண்ட் 100. அந்த 100ல அத்தனை பேரும் ஹைப் நம்புறவன். சரி, எல்லாரும் இல்ல சொல்றேன், இந்த வன்மமா கமெண்ட் போடுறவங்கலாம். கரெக்ட் தான். நீங்களும் வந்தாதான் இங்க நாடு முன்னேறும். நாடு கூட விட்டுருங்க, நம்ம யூடியூப் சேனலாவது முன்னேறும். நீங்கள்லாம் வந்து பேசுங்க, வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. இல்லாட்டி நாங்கள் திருப்பி இந்த மாதிரி வீடியோ போட வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்படுறோம். உங்களுக்காக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எவ்வளவோ நல்ல உள்ளங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, உங்களுக்குலாம் வருத்தமாக இருக்குது நாங்கள் வந்து நெகட்டிவாக பேசினாலோ இல்லாட்டி இவனுங்களை கரிச்சு கொட்டினாலோ. ஏன் தெரியுமா? நீங்கள் பேச மாட்டீங்கன்றதுனால நாங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்களும் வந்து கமெண்ட்டில் வாங்க, களத்துக்கு வாங்க. களத்துக்கு வந்து உங்களோட கருத்தெல்லாம் வந்து சொல்லுங்கள். சொல்லாமல் மூடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மீதி பேரோட வாய்ஸ் அதிகமாகுது, ஹைப் அதிகமாகுது, நிறைய பேர் தப்பான முடிவு எடுக்கிறாங்க. போயிட்டே இருந்தால் என்ன ஆகும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்படியே இருந்துச்சுன்னா கரெக்ட் தான், இப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்து நிஜமாவே வந்து உங்களை வந்து அடிப்பாங்க, அவங்க அடிச்சிருவாங்க. நம்ம போய் அப்புறம் திருத்த முடியாது யாரையும். அவன் வந்து நம்மளை அடிச்சு கொலை பண்ணிட்டு போயிடுவான். நீ எல்லாம் எதுக்கு இருக்க, நீ எல்லாம் ஒரு வேஸ்ட், நான் தான் எங்க கிங்கு, என் ஃபாலோவர்ஸ் பார்த்தியா அப்படின்னு. உண்மைதான். இப்படியே போனா எப்படிங்க? திரும்பியும் நான் முதல்ல இருந்து வருவேன். அப்புறம் தயவு செய்து எங்க ஆளுக்காக, எங்க தலைவனுக்காக கமெண்ட போடியா. இல்ல சைலண்டாவே இருக்காது. இல்லடா, அதான் சொல்றேனே, எல்லாரும் வந்து சொன்னீங்க அது நல்லா இருக்கும்னு. வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்காது தெரிஞ்சவெல்லாம் சைலண்டா இருந்துட்டீங்க. கடைசியில பார்த்தா இதுதான் நல்லா இருக்கு. வேதனை இல்ல, அது 5000 ரூபாய்க்கு வாங்கி அது எனக்கு நாமம் போட்டு போயிடுச்சு. இது பார்த்தா நல்லா இருக்கு கடைசியில. இப்ப 2700 ரூபாய்க்குலாம் வந்துச்சு. அதான் கொடுமை. இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய இருக்கு. சரி, பாப்போம் இன்னொரு வீடியோல. அது வரைக்கும் நன்றி. அடுத்த உருவம்ல நிறைய பேருடன் சந்திக்கிறோம். வணக்கம். இந்த மாதிரிலாம் ஆட்டினா வேற யாரு எனக்கு யாருன்னே தெரியல. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றம். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.